நம்ம ஜெபம் பண்ணி இன்னைக்குள்ள கிளாஸ் ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனே நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்திய நீர் அசைவாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளை எங்களுக்கு ஏராளமாக தருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற வழிகளை செவ்வைப்படுத்துகிறீர், எங்களுக்கு முன்பதாக செல்கிறீர், எங்களுக்கு பின்பதாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை சுற்றிலும் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஏராளமானதாக இருக்கிறது, உங்களுடைய அன்பு ஏராளமானதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பாக்கியங்களும் நன்மைகளும் இந்த நாளில் எங்களுக்கு கிடைப்பதாக, உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருங்க ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதியத்தக்கதான கிருபைகளை தருவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம டொமினியன் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டு வச்சிருக்கிற நம்மளுக்கு ஒரிஜினலான பிரமாண்டமான பிரதானமான கட்டளையை பற்றி நம்ம லேர்ன் பண்ணி அதனுடைய இதுக்குள்ள நம்ம உள்ள போகிறதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டு நிறைய ஜெயங்கள் வச்சிருக்கிறாங்க. அவருடைய சிலுவையினுடைய வெற்றி ஏராளமா இருக்குது. நிறைய ஆண்டு ஜெயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நிறைய நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம அதுல நடக்கிற காரியத்துக்காக இந்த காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய நோட் எடுத்துக்கோங்க, நீங்க இருக்கிற இடங்களை ரெடி ஆகிக்கோங்க, சில காரியங்கள் குறிக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல ஒரு பொசிஷன்ல அமைதியா அழகா உட்கார்ந்து இருந்து கவனிச்சா நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின்குள்ள போனா நல்லா இருக்கும். நம்ம நேரா பார்க்கும்போது ரொம்ப டிசிப்ளின்டா நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா நம்ம உட்காந்துருப்போம். ஸோ நீங்க வீட்டில் இருக்கிறதுனால எப்படினாலும் நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு டிசிப்ளின்டா ஒரு இடத்துல அமர்ந்திருந்து ஒரு கையில நோட்டோட, முன்னாடி ஒரு மொபைலோட, ஒரு பைபிள் திறந்திருந்து அப்படி ஒரு சின்ன ஒரு என்வாயன்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இது நம்ம இன்சர்ஷன் நம்மளுக்கு இருதயத்துக்குள்ள அது பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பா நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற அந்த வசனத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஆண்டவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதே டொமினியன் தான், ஆளுகை பண்றதா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ டொமினியன் ஆளுகை பண்ணுகிறது. அது எதுக்கு மேலெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஸோ நம்ம இருக்கிற பொசிஷன் அது ஒரு ஹையஸ்டான பொசிஷன். நம்மளுக்கு ஒரு த்ரோன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆளுகை பண்ணுகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிங்காக மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் கிங்டமையும் கீழே ஆண்டவர் நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ராஜாங்கம் எதுக்கு மேல இருக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் அது இருந்தாலும் இப்போ நம்மளுடைய பொசிஷன் எப்படி இருக்குது நம்ம அப்படி பார்த்துட்டு நம்ம அதுல இருந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய பொசிஷன் ஒரு பாயிண்ட்ல, ஒரு பொசிஷன்ல, ஒரு பிளேஸ்ல நம்ம நிக்கிறோம். நம்ம நிக்கிற பொசிஷன் நம்ம இது ஒரு ஹியூமன் பீயிங்கா கன்சிடர் பண்ணிக்கோம். ஸோ ஒரு மனுஷன் இருக்கிற பொசிஷன் அவன் லேண்ட், இங்க லேண்ட் இருக்குது, அதாவது எர்த் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பக்கம் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, சி இருக்குது, கடல் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு மண்டலம் இருக்குது, ஏர் அப்படிங்கிற ஒரு மண்டலம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அடுத்து அதுக்கு இன்னொரு வேர்டு நம்ம கொடுக்கணும்னா ஒரு ஹெவன்ங்கிற வேர்டு கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் ஹெவன் மேல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகைக்குட்பட்ட ஃபர்மமெண்ட், அதாவது ஹெவன்ங்கிற பொசிஷன். ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு ஆளுகை பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இருக்கிற இடம், இந்த இடத்துல இருக்கிறோம், எல்லாமே நமக்கு மேல ஆளுகை பண்ணுகிறதா இருக்குது. ஸோ இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது, அது என்ன மேல லேயர்டா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இது சீசன்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ், சீசன்ஸ், அதுக்கப்புறம் டேஸ் அண்ட் இயர்ஸ். மேல டேஸ், எஸ், இது ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு ஃபீச்சரை நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு மேல இருக்கிற ஏர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, இது நமக்கு மேல இருக்குது. ஸோ காலங்கள் இருக்குது, நாட்கள் இருக்குது, இது இருக்குது, ஒவ்வொன்றும் இதுக்கு மேல இருக்குது. அதுக்கப்புறம் லேண்ட்ல உள்ள இருக்குது, எல்லாம் இது நம்மளை கண்ட்ரோல் பண்றதா இருக்குது. ஆனா நம்ம இதுக்கு மேல இருந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கணும். அந்த இடத்துல நம்ம இல்லாம நம்ம கீழே மாட்டிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இதுல இருக்கிற முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போக போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புரிதலுக்குள்ள போக போறோம். இந்த புரிதல்
கண்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். இல்லாட்டி ஆண்டருக்குள்ள மெச்சூர் ஆக்குறதுக்கு ரொம்ப அவசியம். தேவனுக்குள்ள நின்று தேவனுடைய அதிகாரங்களை வாங்கி, இல்லாட்டி ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள நின்று டொமினியன் வாங்கி அதுல மூவ் பண்றதுக்கு இப்ப சொல்ல போகிற வார்த்தைகள், இப்ப நம்ம லேர்ன் பண்ண போற வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம போன கிளாஸ்ல நம்ம வந்து 2 இதுக்குள்ளதான் இருக்க முடியும் அப்படின்னு போன கிளாஸ்ல கடைசியில நம்ம பார்த்தோம். என்னது அப்படின்னா 2 சிங்காசனங்கள் இருக்குது. ஒன்னு வந்து பாபிலோன் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம், அதுக்கப்புறம் அடுத்து ஜயன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ். ஸோ இந்த இதுல ஆளுகை பண்றதுல 2 ஃபங்க்ஷன் தான் அதுல வந்து இருக்க முடியும். பாபிலோன் பார்த்தோம். ஸோ இதுல வந்து ரெவலேஷன் 17ஆம் அதிகாரத்துல, அதாவது வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்துல அது வந்து என்னெல்லாம் பண்ணுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து ஒவ்வொன்றுக்கு மேல இருந்து கண்ட்ரோல் பண்ணுது. போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் எல்லாம் பாபிலோன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் இருக்குது, பாபிலோன் மேட்ரிக்ஸ் இருக்குது, நம்முடைய கண்கள் குருட்டாக்கப்பட்டிருக்குது, ஒரு டிசெப்ஷன்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போன இதுல பார்த்தோம். இதுல முக்கியமான ஒரு வார்த்தையில ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது. அந்த இடத்துக்கு போய்க்கோங்க, பைபிள் இருந்துச்சுன்னா பைபிளை திறந்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்பெசிபிக்கான வேர்ட் இருக்கு. அந்த வேர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ண போறோம். ஸோ 1ஆம் வசனத்தை பாருங்க. இந்த பாபிலோன் ஸ்ட்ரக்சருடைய மெயின் வேர்ட், 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமான மதுவால் பூமியின் குடிகள் எல்லாம் வெறி கொண்டிருக்கலாலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்பான் மெனி வாட்டர்ஸ், அப்பான் மெனி வாட்டர்ஸ். எல்லாத்துக்கும் எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா மெனி வாட்டர்ஸ் மேல உட்கார்ந்துருக்காங்க, திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்துருக்குது. ஸோ இந்த பொசிஷன் எங்க இருக்குன்னா திரளான தண்ணீர் மேல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, இது ஒரு சிங்காசனமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல லூசிபர் கையில இருக்குதுன்னு தெரியும், இது பிசாசின் கையில ஆளுகைக்கு போயிட்டான்னு தெரியும், ஆதாம் வித்து போட்டான்னு தெரியும், இந்த இடத்துல இருக்கான்னு தெரியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். இதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதுல ஒரு வார்த்தை என்ன வருதுன்னா, இதெல்லாம் திரளான தண்ணீர்களுக்கு மேல இருந்து ஆளுகை பண்றது அப்படின்னு இருக்குது. இந்த திரளான தண்ணீர் அப்படிங்கிற வேர்டு எங்க இருந்து வருதுன்னா 15ஆம் வசனத்துல என்ன அப்படிங்கறது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருந்த திரளான தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணி என்னது அப்படின்னு வருது. என்னது அப்படின்னா அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர்கள். ஜனங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் வருது. என்ன டெஃபினிஷன் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வருது. வாட்டர் அப்படிங்கிற டெஃபினிஷன் வருது. வாட்டர் அப்படிங்கிற மேட்ரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, இந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஆவிக்குரிய இதுல கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றது லேகிங்கா இருக்கும். இன்னைக்கு அந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்பெசிபிக் பார்ட்டை நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள போறோம். சரி, வாட்டர் அப்படிங்கறத கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரும் வாட்டர் அப்படிங்கிற ஒரு பினாமினன் கூட இருக்கு. தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு மனுஷனுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இதுல வந்து வருது. இதுல சில விஷயங்கள் நம்ம புரிய போறோம். மனுஷன் ஆக்சுவலா ஒரு வாட்டர் பீயிங். மனுஷன் வந்து ஒரு வாட்டர் தண்ணீர்னால உருவாக்கப்பட்ட ஒரு பீயிங். இதை நம்ம வந்து புரியணும். ஏன்னா அப்படின்னா அவனுக்கு வந்து 70% அவனுடைய பாடியில வந்து வாட்டர்னால அவன் ஃபங்க்ஷன் ஆகிறான். பிளட்டும் வந்து அதுல வந்து வாட்டர் பீயிங். பிளட்டும் அது வாட்டர் கம்போசிட் ஆனது. நம்ம சாப்பிடுறதும் வாட்டர் இல்லாம நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். நம்ம வந்து தண்ணீரை குடிச்சு தண்ணீர்னால வாழுகிற ஒரு இது. இந்த ஃபுல்லாவே உருவாக்கப்பட்டது எது எல்லாமே வந்து வாட்டர்னால உருவாக்கப்பட்டது. நீங்க ஆதியாமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா வந்து தண்ணி இருக்கும். அதை வந்து ஆண்டவர் வந்து பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மேல இந்த தண்ணீர் வந்து 2ஆ பிரிய கிடவுது அப்படின்னு சொல்லி மேல கீழே அதை வந்து பிரிப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போய் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல இருக்குது. 6ஆம் வசனம். முதலாம் ஜலத்தின் ஃபுல்லா ஜலம் இருக்குது. ஜலத்தின் மத்தியிலே ஆகாவிரி உண்டா கிடவுது என்று சொன்னார். ஜலத்தின் ஜலம் பிரிய கிடவுது என்று சொன்னார். மேல ஒரு வாட்டர் போகுது, அதுக்கிற கீழே வாட்டர் ஆகுது. மேல இருக்கிற வாட்டருக்கு வந்து வானம் அப்படின்னு பெயரிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே ஓடுற ஜலம் ஒரு பக்கம் சேர்ந்து அதுல வெட்டாந்தரை ஆக கிடவுது என்று சொன்னார். அடுத்த பக்கம் அதுக்கு வந்து பெயர் வந்து சமுத்திரம் அப்படின்னு ஆகுது. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா வாட்டர் அப்படின்னு ஃபுல்லா ஒரு ஃபீச்சர் இருக்குது. வாட்டர் வந்து ஃபுல்லா போயிட்டு இதுக்கு வந்து அப்பர் வாட்டர் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் லோயர் வாட்டர் இருக்குது. லோயர் வாட்டரை 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சு ஒரு பக்கம் லேண்ட் ஆகுது, அடுத்த பக்கம் சி அப்படின்னு ஆகுது. ஸோ எல்லாமே கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமா புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ we are water being, we are having water element, வாட்டர்னால உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த வாட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல மூணு விஷயம் வருது, 3 அங்கம் வருது. என்னன்னா லேண்ட் அப்படின்னு ஒன்று வருது, சி அப்படின்னு ஒன்று வருது, அதுக்கப்புறம் இந்த 3 இது வருது. லேண்ட், சி
சி ஹெவன் நான் இங்க இருக்கிறேன், லேண்ட் சி ஏர் நான் இங்க இருக்கிறேன். ஸோ லேண்ட் சி ஹெவன் நான் இங்க இருக்கேன். நான் எங்க இருக்க வேண்டியது லேண்ட் சி ஹெவன் இங்க இருக்கணும். லேண்ட் சி ஹெவன் மேல ஆளுகை செய்கிறதா இருக்கணும். இப்போ பைபிள் வந்து எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த மூணு வார்த்தையுடைய காம்பினேஷன்ல அது வந்து அழகா கம்பைன் ஆகி வந்துட்டே இருக்கும். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு அழகான ஒரு சம்பவம் வந்து போடப்பட்டிருக்குது. ஒரு ஏஞ்சல் வந்து நிற்கிறார். அந்த ஏஞ்சலுடைய முகம் வந்து பிரகாசமா இருக்குது. அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. மேகம் சூழ்ந்து இருக்குது, அவனுடைய முகம் வந்து சூரியனை போல இருக்குது. மேல ஹையர் ஹெவன்ல இருக்கிறாரு, அவர் கிளவுட் இருக்குது. ஸோ மேல அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காலை சமுத்திரத்துல வைக்கிறாங்க, ஒரு காலை எர்த்ல வைக்கிறாங்க. ஸோ அப்படி மூணு இதுல வந்து நிக்கிறாங்க. நின்றுட்டு அவங்க வந்து ஒரு சவுண்ட் விடுறாங்க. 7 இடி முழக்கங்கள்ல வார்த்தைகள் வருது. ஆக்சுவலா த காஸ்பல் ஆஃப் த கிங்டம் ப்ரொக்ளைம் பண்ற பயங்கரமான ஒரு ஏஞ்சல், அதாவது விக்டரி சாண்டை கொண்டு வருகிற ஒரு பயங்கரமான ஏஞ்சல். அவங்க நிக்கிற பொசிஷன் இந்த 3 பொசிஷன்ல இருக்கிறாங்க. நின்னுட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதாகாலங்களும் உயிரிழக்கிறதுமான ஆணையிட்டு சொல்ற வார்த்தை. சோ இந்த இதுக்கு மேல த்ரோன் வரும்போது இந்த 3 அம்சங்களும் இருக்குது. 3லயும் 3 இது இருக்குது பாருங்க. வானம் வானத்துல உள்ளது, பூமி பூமியில உள்ளது, சமுத்திரம் சமுத்திரத்துல உள்ளது. இது எல்லாத்துக்கும் மேல விக்டரியா வர்றது. இன்னும் ஒரு வசனம் காமிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 12 அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இப்படி வருது பாருங்க. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே, பரலோகம் அவைகள் வாசமா இருக்கிறவர்களே. லிட்டரலா இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். ஏர் அண்ட் கிரியேச்சர்ஸ் லிவிங் இன் தி ஏர். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பண்ணிட்டோம். பிசாசுக்கு ஒரு பேர் பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர். ஏற்கனவே அதை பத்தி பேசினனால நான் அதை பத்தி பேசல. ஸோ மைண்ட் பெண்டர் அப்படின்னு சொன்னேன். ஏர் கண்ட்ரோல் பண்றவங்க, ஏரை கண்ட்ரோல் பண்றவங்க, அதாவது ஆகாயத்தின் பிரபு, ஏரை கண்ட்ரோல் பண்றவங்க மைண்டை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ பரலோகம் அதுல வாசமா இருக்கிறவங்க. அடுத்து பூமியும் சமுத்திர குடி இருக்கிறவங்க, அதுல டுவெல் பண்றவங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் வருது. 3 கம்பைன் உள்ள எக்ஸ்பிளனேஷன் வருது. ஸோ இப்போ இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ நம்ம என்ன இவ்வளவு நேரம் சொன்னல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டர் பீயிங்கா நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம இருக்கிற பொசிஷன் மூணு மேலேயும் ரூல் பண்ண வேண்டிய ஒரு பொசிஷனா இருக்குது. ஆனா நம்ம வாட்டர் பீயிங்கா கீழே இருக்கிறோம். இந்த கம்ப்ளீட் கம்போசிஷனே வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஆனா தனித்தனியாவும் இருக்குது. 3க்கு மேல இருக்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இதுல ஆட்கள் இருக்காங்க. இதுலயும் பிசாசுடைய ரூல் வந்து சீல வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறத ஒரு புரியணும். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசினதுனால ஒரு காரியத்தை சொல்றேன். ஸோ பிசாசுடைய ஆதிக்கத்துல வந்து அதிகமான ஆதிக்கம் இருக்கிறது வந்து சி, அதாவது மெரைன் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சி ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டடா இருக்குது. ஸோ ஆதாம் வந்து அங்க கொடுத்ததுல சீல உள்ள சில ஃபங்க்ஷனாலிட்டியும் சீல இருக்கிற அதிகாரங்களையும் கொடுத்ததுனால அந்த இடத்துல இருந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணி ஆளுகை பண்றதுல வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. முக்கியமா the spirit of lust, அது வந்து ஒரு வாட்டர் ஸ்பிரிட், அது வந்து ஒரு வாட்டர் சம்பந்தமான காரியங்கள். இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இப்போ அதை பற்றி நம்ம பேசல. நம்ம டொமினியன் பற்றி பேச போறோம். நம்ம சிங்காசனங்கள் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலங்கள் வரும்போது நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பண்ணுவோம். இப்போ நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கட்டளையை கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டீட்டெயில்டா ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். யாத்திராகமம் 20 அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். முதல் கமெண்டே வந்து அதுதான். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிற கமெண்ட்ல முதல் கமெண்ட் அதுதான். ஸோ இதுல 3 காரியங்கள் வருது. பூமி, லேண்டும், அதுல இருக்கிற எந்த ஒரு இமேஜ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மேலே வானத்திலும் எங்க ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து மேல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சமுத்திரத்துல இருக்கிற எந்த ஒரு இமேஜும் நம்மளுக்கு வந்து இதா இருக்கக்கூடாது. இதுல இருக்கிற எந்த ஐடலும் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த ஐடல் எதுவும் இருக்கக்கூடாது. இதுல இருக்கிற ஐடலும் இருக்கக்கூடாது. எதுவுமே நமக்கு மேல நம்மளுக்கு வந்து ஆளுகை பண்றதுக்கு அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதுல வந்து சொல்றது. ஸோ இப்போ இந்த அடுத்த சைட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருக்கிற கண்ட்ரோல் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டா மேல அதுல இருந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதை எடுத்து நம்ம வந்து
பிசாசு கீழே கொடுத்ததுனால கம்ப்ளீட்டா அந்த ஆளுகை கீழே வந்ததுனால அது கீழே ஒவ்வொரு சொரூபங்களையும் இதுல இருக்கிற ஒவ்வொரு சொரூபங்களையும் இதுல இருக்கிற ஒவ்வொரு இதையும் இப்படி வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வச்சிருக்கு. இப்போ அதே இது ஆப்போசிட்டா ஆண்டவர் சொல்லும் போதும் ஆண்டவரும் இந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. ஸோ பாபிலோன் அப்படிங்கிறது வாட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சியோன் அப்படிங்கிறதுக்கு வாட்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குங்கிறத அதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எருசலேம் அப்படிங்கிறதும் அது ஆக்சுவலா லிட்டரலா ஒரு வாட்டர் சிட்டி அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒன்று வந்து இருக்குது. வெளிப்படுத்தல் 21:1 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 22:1 கடைசி அதிகாரத்துல எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருது. எருசலேமுக்குள்ள சிங்காசனம் இருக்குது. சிங்காசனத்துக்கு அடியில இருந்து என்ன வருதுன்னா வாட்டர் வருது, தண்ணி வருது. இந்த தண்ணிக்கு வந்து என்ன பெயர் அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா 17ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பனாக, தாகமா இருக்கிறவன் வர கடவன், ஜீவ விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எப்பவுமே ஜீவன் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுப்போம். அந்த ஜீவனுக்கு பக்கத்துல ஒரு வேர்டு வருது வாட்டர் ஆஃப் லைஃப். ஸோ லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் கம்போசிஷன் வந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு கம்போசிஷன் இருக்குது. வாட்டர் அப்படிங்கிற ஒரு கம்போசிஷன் நான் சொல்றேன், அப்படி நோட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. கடைசியில் ஒரு கனெக்டிவிட்டி போட்டு ஒரு இது வரும். ஸோ தேவனுடைய அம்சங்கள்லையும் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். ஆண்டு இந்த வசனம் தான் நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்ச வசனம். யோவான் 7 அதிகாரம் 38 வசனம். யோவான் 7 அதிகாரம் 38 வசனம். நம்மளை பார்த்து ஆண்டவர் வந்து சொல்ற வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஸோ ஜீவன் வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜீவன்கிற மேட்ரிக்ஸ் வந்து வாட்டர் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிறோம், சி இருக்குது, லேண்ட் இருக்குது, மேல ஏர் இருக்குது. நம்ம இருக்கிற பொசிஷன் இந்த இடம் கிடையாது, அதுக்கு மேல இருந்து ஆளுகை பண்ணும். எனக்கு ஒரு விஷயம் இப்ப புரியுது. இந்த இடத்துல இருக்கு ஏதோ வாட்டர் கம்போசிஷன் இருக்கு. இந்த சி அப்படிங்கிறது வாட்டர் கம்போசிஷன் எனக்கு தெரியும். இந்த ஏர் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் கம்போசிஷனா இருக்குது. ஏன்னா ஃபுல்லாவே இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாவே வாட்டர்ங்கிற ஒரு கம்போசிஷன் இருக்குது. இப்போ நான் பொசிஷன் ஆக வேண்டியது நான் ஒரு வாட்டர் பீயிங், நான் கம்ப்ளீட்டா ஒரு வாட்டர் பீயிங், நான் சாப்பிடுறது வாட்டர், என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டியே வாட்டர்னால உருவாக்கப்பட்டிருக்கு. வாட்டர்ங்கிறது இந்த கொண்டு பிரிச்சு அதான் சொல்லித்தார். சோ நம்ம இருக்க வேண்டியது எல்லாத்தையும் இந்த எல்லாத்தையும் தாண்டி மேல ஒரு வாட்டர் த்ரோன் இல்லாட்டி ஒரு சிங்காசனம், ஒரு டொமினியன், அந்த இதுக்குள்ள நம்ம வந்து இது பண்ணோம். ஆண்டவருடைய விக்டரிக்கும் இந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கும் நம்ம வந்து போகணும். ஆக்சுவலா வாட்டர் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எலிமெண்ட் that has been available. அதாவது ரொம்ப வயதான ஒரு கிழவி மாதிரி அப்படி சொல்லுவாங்க. வாட்டர் வந்து ரொம்ப வயசான ஒரு விஷயம். நம்ம குடிக்கிற வாட்டர் உடனே அது போர்ல போட்டு உடனே ஏற்றி வரனால இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்தது கிடையாது. அது வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஒரு விஷயம். ஸோ ஆண்டு ஜீவனையும் சொல்லும்போது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு இதை தான் ஆண்டு வந்து மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்லயும் வாட்டர் அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆயிருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆபகுக்கு 2 அதிகாரம் 14 வசனம். ஆபகுக்கு 2 அதிகாரம் 14 வசனம். அதாவது தேவதூதர்கள் 3 வார்த்தையில பேசுவாங்க. என்ன அப்படின்னா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வசனம் வந்து இன்னொருதோட எடுத்துக்காட்டோட ஆண்டு வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, சமுத்திரம் ஜலத்தினால நிறந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறந்திருக்கும். பூமி ஃபுல்லா அவருடைய மகிமை இருக்கும். பூமி ஃபுல்லா ஆண்டோட மகிமை இருக்கிறது எப்படி இருக்குன்னா, சமுத்திரம் ஜலம் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி பூமி ஃபுல்லா மகிமை நிரம்பி இருக்கும். அதுக்கப்புறம் இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் என்ன, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி ஃபுல்லா அவருடைய மகிமைனால நிரம்பி இருக்கு. லிட்டரலி வந்து ஒரு க்ளோரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் க்ளோரி அப்படிங்கிற ஒரு வேர்டும் அதோட ஈக்குவலண்டா வாட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டும் இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்குது. மகிமை அப்படிங்கிறது இதா கனெக்ட். ஸோ ஒரு விஷயம் தெரியல, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்புறேன். ஆவி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்ற இடத்துல ஆவி அப்படிங்கிறதுக்கும் அந்த எலமெண்ட்டுக்கும் இந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் தாட். அதாவது பேசிக் சிந்தனை வந்து இந்த சிந்தனை என்ன சிந்தனை அப்படின்னா, நான் ஆவியில நுழையணும், ஆவியில நான் போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு வேணும், ஆவியில நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதுக்கும் இந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பிகாஸ் லிவிங் இன் த ஸ்பிரிட் இஸ் directly proportional to the composition of
வாட்டர் எலமெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இதுக்கும் இது இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, மேல இருக்கிற டொமினியனை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது மேல ஆளுகைக்குள்ள போறவங்களுக்கு, சாதாரண கிறிஸ்டியன்ஸுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது வந்து சால்வேஷன் ரட்சிப்புக்காக இது சொல்லப்படுற கருத்துக்கள் கிடையாது. இப்ப சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் ஆளுகைக்காக சொல்லப்படுற கருத்துக்கள். அதாவது சாதாரண ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் கிடையாது. ராஜாக்களுக்கும் ஆளுகை பண்ணுகிறவர்களுக்கும் தேவனுடைய உண்மையான சுதந்திரங்களை நடக்கிறதுக்கும் சொல்லப்படுற கருத்துக்கள். ஸோ இது வந்து எல்லாருக்குமான விஷயங்கள் கிடையாது. இது உங்களுக்காக பிரத்யேகமா இது வந்து மறைக்கப்பட்டு உங்களுக்காக மட்டும் சொல்லப்படுகிற விஷயங்கள். திஸ் இஸ் நாட் ஃபார் சம்திங், திஸ் இஸ் நாட் ஃபார் பப்ளிக், இட் இஸ் ஃபார் பிரைவேட். இது பிரைவேட்டாக சொல்லப்படுகிற காரியங்கள். ஸோ அதனால இது வந்து ஒருவேளை நீங்க புதுசா அந்த காரியங்கள் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மனசுல ஆசை போட்டுட்டு பைபிள் ஃபுல்லா தேடுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு நிறைய காரியங்கள் இதுல வந்து வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா வாட்டர் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இன்னும் நம்ம அதிகமா போகல. ஆளுகைக்குள்ள போகணும் அப்படின்னா வாட்டர்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போகணும். ஸ்பிரிட் அப்படின்னு போகும்போது வாட்டர்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போகணும். ஏன்னா ஸ்பிரிட்டும் வாட்டர்ங்கிற கம்போசிஷன் ரொம்ப அதிகமா இருக்குது. எருசலேம் அப்படின்னு சொல்லும் போதும் சியோன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இதுக்குள்ள இனிமேதான் சியோனை பற்றியே பேச போறேன். ஸோ சியோனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வாட்டர்ங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் போடுறேன். இது லைட் இன்ட்ரோடக்ஷன் தான், பிச்சு தான் போடுறேன். ஸோ குழம்பாம இதை நீங்க கேட்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ சியோன்குள்ள போய் ஆளுகை பண்ணணும். போன கிளாஸ்ல பார்த்தோம் பாபிலோன் இருக்குது, சியோன் இருக்குது. பாபிலோன் உடஞ்சி சியோன்குள்ள போகணும். ஸோ இதுல இருந்து இந்த கீழே மூவ்மெண்ட் போகிறதுக்கு, அந்த பாத்வே அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு இந்த வாட்டர்ங்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொள்வது ரொம்ப வந்து அவசியமா இருக்கு. ஸோ அந்த கம்போசிஷன் ஆஃப் ஸ்பிரிட் அந்த கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் ரெண்டும் ரொம்ப கம்பைனா இருக்கு. ஈவன் எருசலேமை கூட என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் வாட்டர் சிட்டின்னு ஒரு காரியத்தை கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓரல் ட்ரெடிஷனல ஒரு வார்த்தை. ரொம்ப பைபிள்ல ரொம்ப டீட்டெயில்டா ஒரு வசனம் வச்சு அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ஐடியாலஜி மாதிரி இதை வச்சுக்கலாம். எருசலேம் வந்து அண்டர் வாட்டர் சிட்டி மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, அதனுடைய வாசல்கள் எல்லாம் பேர்ல்னால இருக்கு, பவளத்தினால இருக்குது. பவளம் எங்க இருக்கு அப்படின்னா சமுத்திரத்தின் அடியில தான் இருக்குது. ஸோ சமுத்திரத்தின் அடியில இருக்கிறதா பவளமா இருக்குது. ஆனா ஆவில மேல எடுத்துட்டு போவாங்க. மேல போகும்போது அந்த இது இருக்குது. ஸோ ஸ்பிரிட் ஆல்சோ கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் சொல்லும்போது அது ஹையர் டொமினியன்ல அந்த விஷயங்கள் நிரம்பி இருக்கு. சரி, இன்னும் அடுத்த 2-3 வசனங்கள் சொல்றேன். இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு முக்கியமா ஒரு சிங்காசனத்தை பற்றி இன்னைக்கு பேச போறேன். ஸோ அந்த சிங்காசனத்தினுடைய ஆரம்ப நிலைப்பாடுகளை இன்னைக்கு அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். அடுத்த ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. 1 யோவானுக்கு போய்க்குவாங்க. 1 யோவான்ல இந்த ஆளுகையை பற்றி சில வசனங்கள் சில இது அழகா போடப்பட்டிருக்குது. நம்ம வந்து டொமினியன் ஆண்டு கொள்ளுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. டைரக்டா சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் மறைச்சு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சீக்வன்ஸ் எழுதியிருக்கும், ஆனால் மறைஞ்சியே அந்த வசனங்கள் வந்து வரும். ஸோ அந்த வசனங்களை நம்ம வந்து வாசிப்போம். ஸோ நோட் பண்ணிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நோட்ஸ் எழுதிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். சரி, 1 யோவான் 5:4 வசனம். தேவனாலே பிறப்பதெல்லாம், anything that is birthed by God, anything that is born by God, தேவனாலே born of God, தேவனாலே உருவாக்கப்படுகிறதெல்லாம், தேவனாலே பிறக்கிறதெல்லாம், அதனுடைய பொசிஷன் எங்கன்னா உலகத்தை ஜெயிக்கும். கம்ப்ளீட்டா மேல இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபெய்த்ல தான் இருக்கும். ஸோ ஃபெய்த்ல இருக்கணும் என்ன அர்த்தம்னா, கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாத ஒரு இமேஜினேஷன் வழியா இல்லாட்டி ஸ்பெகுலேஷன் வழியா கான்சியஸ்னஸ் மோட் வழியா கிரியேட் ஆகிறது, காக்னிட்டிவ்ல கிரியேட் ஆகிறது, நாலேஜ் பேஸ்டா கிரியேட் ஆகிறது. நம்முடைய ஃபோர்ஸ்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் இமேஜினேஷனால உருவாக்கப்படுகிறதா விசுவாசம். ஸோ நானா உருவாக்கி வைக்கிறது மாதிரி இருக்கு, நானே யோசிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். அந்த விசுவாசம் உடைய வேல்யூ வந்து என்னன்னா, பொசிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் born of God. அது தேவனாலே பிறப்பது. தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த பொசிஷன் என்னது அப்படின்னு கொஞ்ச நாள் பின்னாடி வருது பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவனை அண்டி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து எடுக்க போறோம். இப்ப அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்க. அடுத்த வசனம் வேற ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், வேற ஏதாவது பேசியிருந்திருக்கலாம், வேற ஏதாவது இது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ ஆண்டு கொள்ளுதலை பற்றி பேசுறாங்க, ஆண்டு கொள்ளுதல் பற்றி சொல்றாங்க. மேல ரூல் பண்ணும். யார் ரூல் பண்ணணும்? born of God தான் ரூல் பண்ணுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை நம்ம கொஞ்சம் பின் பகுதியில் சீரீஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ born of God தான் ஜெயிப்பாங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். ஆனால் நல்லா அடிச்சு அந்த டாபிக்கை விரிச்சாதான் அதோட ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியும். சரி, போட்டு இது முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு டாபிக்கை பேசாம என்ன பேசுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். 2 விஷயத்துல வந்தாங்க. இந்த இடத்துல பிளட் அப்படின்னு வருது, அடுத்து வாட்டர் வருது. ஜலத்தினால இது பண்றாங்க. ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சாத்தியமாகையால் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். சோ அதனால பரலோகத்துல சாட்சி இடுகிற மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்கள் இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். பூலோகத்துல சாட்சி இடுகிறவர் 3, ஆவி, ஜலம், ரத்தம். இம்மூன்றும் ஒருமை பட்டிருக்கிறது. பிளட், வாட்டர் அண்ட் ஸ்பிரிட்.
அடுத்த இன்னொரு கம்போசிஷன் ஸ்பிரிட். ஸோ ஏற்கனவே நான் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன கொண்டாந்து கழிச்சு கனெக்ட் ஆகும்னு சொன்னேன். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், வாட்டர் பற்றி தனியாக பேசுனேன். அதுக்கப்புறம் ஸ்பிரிட் பற்றி தனியாக பேசுனேன். ஸ்பிரிட் பற்றி உங்கள்கிட்ட தனியாக பேசுனேன். இட் இஸ் அ கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னேன். வாட்டர் இட் இஸ் அ கம்போசிஷன் ஆஃப் வாட்டர். அடுத்து பிளட் இருக்குது, இதுவும் கம்போசிஷன் ஆஃப் வாட்டர், இதுவும் ஒரு வாட்டர். ஸோ மூணுமே வாட்டர் 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 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ல உள்ளது. மூணுமே வாட்டர் வாட்டர்ங்கிற எலமெண்ட் உள்ளது. இப்போ இந்த மூணு டைமென்ஷன்ல வரும் பாருங்க. இது வந்து ஹெவன் சார்ந்தது, இது வந்து ஒரு ஏர் ரிலேட்டட், இது வாட்டர், இது சி ரிலேட்டட், இது வந்து லேண்ட் அண்ட் ஹியூமன் ரிலேட்டட். ஸோ 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 3 ஃபங்க்ஷன்லையும் வாட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. மொத்தமாக எல்லாமே வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஒரு வாட்டர்லேருந்து செக்ரிகேட் ஆகி அப்படி வருது. மூணுமே தனித்தனியாக இருக்குது. லேண்ட் உருவாகுது, எல்லாம் தனித்தனி ஸ்ட்ரக்சர், வேற எலமெண்ட். ஆனால் வேற எலமெண்ட் இருந்தாலும் அது வாட்டருங்கிற எலமெண்ட்ல இருக்குது, வாட்டருங்கிற எலமெண்ட்ல இருக்குது. இப்போ வாட்டர் அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆவி இருக்குது, பிளட் இருக்குது. மூணும் தனித்தனியா இருக்குது, ஆனா மூணுமே ஒரே கம்போசிஷன்ல சேர்ந்து இருக்கிறதா இருக்குது. இப்ப திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். உலகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். ஸோ இந்த 3 ட்ரிபிள் லேயர், ஸோ லைக் ட்ரையாங்கிள் மாதிரி 3 சாட்சி எடுக்கிறது, 3 கம்பைனா இருக்குது. ஹெவன், லேண்ட் அண்ட் சி. ரூலிங், ஆவில ரூல் பண்றது, ரூலிங் த ஏர். வாட்டர்ல ரூல் பண்றது, ரூலிங் த வாட்டர் டைமென்ஷன். அதுக்கப்புறம் லேண்ட்ல ரூல் பண்றது, ஹேவிங் பிளட் அண்ட் ஹேவிங் த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர், வேற ஒரு எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஆளுகை பண்றது, ஜெயம் கொண்டவன் ஆளுகை பண்றது அப்படின்னு சொல்லும்போது இந்த 3லயும் ஹையர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வச்சு ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போய் 3 ரூல் பண்ற ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. இந்த இயேசுவை பற்றி சொல்லும்போது இந்த 3மே வந்து ஒரே அம்சத்துல அது வந்து வருது, அதாவது ஒரே வேர்ட்ல அது வந்து வருது. அது என்னன்னு இப்போ கொண்டத்துல சொல்றேன். திருப்பி இந்த வசனத்தை வாசிப்பா கொண்டத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் அதான் எக்ஸ்பிளனேஷன் தான். இயேசு கிறிஸ்துவாகிய இவர் ஜலத்தினால வந்தாங்க, ரத்தத்தினால வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினால ரத்தத்தினால வந்தவன். ஆவியானவர் அதுல வந்து இருக்கிறாங்க. ஸோ 3 வேர்டு இதுல கம்பைன் ஆகுது. இந்த 3 வேர்டும் கம்பைன் ஆகுற ஒரு ஈவெண்ட் ஜீசஸ் உடைய லைஃப்ல இருக்குது. அந்த ஈவெண்ட் தான் ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரியை கிக் ஸ்டார்ட் பண்ணுது. திஸ் இஸ் சம்திங் சோ பவர்ஃபுல். எப்படி அப்படின்னா இந்த 3 எலமெண்ட் சேர்ந்த ஒரு சம்பவம் நடக்குது. இந்த குணத்துல புரிஞ்சிடும் நான் சொல்றது. ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல 3 எலமெண்ட் கம்பைன் ஆகுது. உடனே டொமினியன் ரிலீஸ் ஆகுது. ஆண்டவர் அதில் வாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இயேசுனுடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் ஆளுகையில மேல இருக்கிறது, ரூலர் பொசிஷன்ல மேல இருக்கிறது, பிசாசை ஜெயிச்ச ஒரு அனுபவத்துல இருக்குது, உலகத்தை ஜெயிச்ச ஒரு அனுபவத்துல இருக்குது. அதாவது ஊழியம் அப்படிங்கிறது பாபிலோனுக்கு கீழே இருந்து ஊழியம் பண்றது இல்ல. ஊழியம் அப்படிங்கிறது கீழே நின்று ஊழியம் பண்றது இல்ல. பலவான முந்தி கட்டாம ஊழியம் பண்றது பிரயோஜனமே கிடையாது. இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன ஆடி இது பண்ணாலும் லீகலா இன்னொருத்தங்க கையில இருந்துச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. என்னுடைய ஸ்டார்டிங் பொசிஷனே இந்த இடத்துல இருக்கணும். இந்த இதை ஹோல்ட் பண்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி. இதுல போய் எனக்கு உட்கார தெரியணும். எனக்குன்னு ஒரு சிங்காசனங்கள் இருக்குது. அந்த சிங்காசனங்களை அமர்றதுக்கு தெரியணும், அதில் ஹோல்ட் பண்ண தெரியணும். ராஜ்யங்களை ஆண்டவர் நம்பி கையில கொடுக்க தெரியணும். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கையில நம்பி கொடுக்க வைக்கணும். அந்த கொடுத்த அதிகாரத்தை கையில ஹோல்ட் பண்ண தெரியணும். அதெல்லாம் இல்லாம ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆனாலும் கீழே விழுந்து நம்ம வந்து இதை ஆண்டவருக்கு வந்து அவ்வளவா பிரகாசிக்க முடியாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கணும். மறைந்திருக்க கூட மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கணும். If you want to stay at the top, you need to understand some kind of some basic stuff. So ஆண்டவருடைய அந்த ஈவென்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். லூக்கா 3ஆம் அதிகாரத்துல அது போட்டிருக்குது. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல சில வசனங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த இதை கொண்டு வந்துரும். இதுல ரொம்ப அழகான ஒரு இது இருக்கு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 4 எலமெண்ட்ல கொடுத்துருக்கு பாருங்க. யோவான் எல்லாத்துக்கும் பிரேத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னில் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை வார கூட அவளுக்கு முடியாது, நான் பாத்திரவன் அல்ல. ஏன்னா அவர் வந்து ஆவில கொடுப்பார், அக்கினியில கொடுப்பார். நிறைய வேர்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸ்பிரிட்ல அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஃபயர் வந்து கொடுப்பாங்க. அடுத்து இயேசு உள்ள வராங்க. இயேசு வந்து இயேசுப்பா வந்து ஞானசனம் எடுக்க வராங்க. இது நம்மளுக்கு தெரியும். ஜனங்கள் எல்லாரும் ஞானசனம் பெற்ற போது இயேசு ஞானசனம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இறங்கினவனு ஒரு சத்தம் வருது. இதாகுது. இதுல அவ்வளவு இது கம்பைன் ஆகுது பாருங்க. இதுல வாட்டருக்குள்ள ஆண்டு போறாங்க,
ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, வாட்டருக்குள்ள போறாங்க, அவங்க பிளட் வச்சிருக்காங்க. ஜீசஸ் பிளட் ஃபார்மேட்ல, பிசிக்கல் ஃபார்மேட்ல வராங்க. ஆக்சுவலா பிளட்ங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்மேட், இது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு பிசிக்கலா ஆண்டு வந்து வராங்க, பிசிக்கலா வராங்க, வாட்டருக்குள்ள இன்செர்ட் ஆறாங்க, ஃபயர் ஆவியானவர் ரிலீஸ் ஆறாங்க, அது ஃபயரா ரிலீஸ் ஆகுது, எல்லாமே கம்பைன் ஆகுது. ஸோ லிட்டரலா இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட பேசின ஒரு வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரே வார்த்தையில சொன்னா அழகா புரிஞ்சிடும். இட் இஸ் கால்ட் அஸ் பேப்டிசம். பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு அனுபவம், இது எல்லாமே பேப்டிசம் அப்படிங்கிறது. ஸோ பேப்டிசம் அப்படிங்கிறது லிட்டரலா என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் எடுத்துக்கோம். இந்த ஸ்நானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ட் கால் இம்மர்ஷன். உள்ள போகிற ஒரு அனுபவம், உள்ள இருக்கிற ஒரு அனுபவம், இம்மர்ஷன் ஆகிற ஒரு அனுபவம். அதாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து வெளியே ஹேண்டில் பண்ற அனுபவம் இல்ல, இம்மர்ஸ்டா இருக்கிற ஒரு அனுபவம், உள்ள இருக்கிற அனுபவம், உள்ள இருக்கிற அனுபவம். உள்ள இருக்கிற அனுபவம்ங்கிறது வந்து எல்லா மேட்ரிக்ஸ்லயும் டச் ஆயிருக்கணும், லேண்ட்ல டச் ஆயிருக்கணும், பிளட்ல டச் ஆயிருக்கணும், வாட்டர்ல டச் ஆயிருக்கணும், என்னுடைய ஸ்பிரிட் டச் ஆயிருக்கணும். மோஸ்டா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது ஆவியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் கோட்டை விட்டுரும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னுடைய சரீரத்தை ஆலயமா சொல்றாங்க. சரீரம் பிசிக்கல். ஸோ ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய பிசிக்கலை வந்து பாடியா வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது பிசிக்கலை அதாவது ஆவிக்குரியதை மாம்சமா மாத்துறாங்க. ஆவிக்குரியதை மாம்சமா என்ன சொல்ற, ஆவியானவர் வந்து மாம்சமா மாறுறாங்க. எப்படி அப்படின்னா பை லிவிங் இன் மீ, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால. ஸோ இயேசு பேப்டிசம் பண்ணி வெளியே வந்த உடனே எல்லா விஷயங்களும் ரூலிங் கெப்பாசிட்டி அதுல வந்து வந்துரு. வாட்டர் குள்ள இருந்து வெளியே வராங்க, வாட்டர் ரிலீஸ் ஆகுது, பிளட் அதுல இருக்குது. அதுக்கப்புறம் ஆவியானவர் இது பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து the final product which is called as the fire. இன்னைக்கு சர்ச்சில் லேக் ஆகிறது ஃபயர் இல்ல, ஆவியானவர் இருக்கிறாங்க, ஆவியானவர் வரங்கள் இருக்குது, அக்னி இல்ல. only the fire element will burn everything. அதாவது சுத்திகரித்து புதுசா மாத்தணும்னா அது வந்து அந்த இடத்துல வந்து அக்னி வந்து தேவை. அக்னி இல்லாம சில விஷயங்கள் இருக்கும்போது எல்லாமே ரூட்டடா இருந்துகிட்டே இருக்கும். ஃபயர் அப்படின்னு ஒன்று வந்தா மட்டும் தான் டிஸ்ட்ரக்ஷன் நடந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ அக்னி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை ஹேண்ட்லிங் இல்ல, இன்சர்ஷன் பேப்டிசம். இந்த இன்சர்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்குள்ள இம்மர்ஷன், உள்ளாக இருக்கிற ஸ்நானம், உள்ள இருக்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்து போக இது பண்ணும். ஸோ டிஃபால்ட்டா நம்ம வந்து பாபிலோன் அப்படிங்கிறதுக்குள்ள இம்மர்ஸ்டா இருக்கும். ஸோ இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், பாபிலோனுக்குள்ள இருக்கிறோங்கிறத பார்த்தோம். இது மேல இருக்கிறது பாபிலோன், இது பாபிலோன் எல்லாம் இது பண்ணுது, சூழ்நிலைகள் கண்ட்ரோல் பண்ணுது, எல்லாமே பாபிலோனுக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும், நியூட்ரல் வேர்ல்ட் பாபிலோனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும், ஆண்டவர் வந்து வேற ஒரு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த இடத்துக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேப்டிசம் வாங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா பேப்டைஸ் ஆகிருக்கிறோம். அதாவது இதுக்குள்ள ஸ்நானம் பண்ணி இருக்கிறோம், இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள ரூலருக்குள்ள இருக்கும். ஏன்னா இந்த பாபிலோன் யாரு, அது ஒரு வேசி. அந்த வேசி என்ன பண்ணுது, திரளான தண்ணீர் மேல அது உட்கார்ந்து ஆளுக பண்ணுது, மதுவை குடிக்க வைக்குது, மதுவை குடிக்க வைக்குது. இங்க ஜீவ தண்ணீர் வரும், இங்க கூவ நதி வரும். இங்க ஜீவ தண்ணீரை குடிக்கணும், ஆனா நம்ம வந்து கூவ ஆத்த குடிச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாத நதியை குதிச்சுக்கிட்டு ஆபாசங்களையும் இச்சைகளையும் பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து சரியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நிறைய விபச்சாரத்தினுடைய நதிகளை கையில வச்சுட்டு சுத்தவான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருக்கோம், சியோன்ல இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கோம். வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், விபச்சாரங்கிறது போன கிளாஸ்ல சொன்னேன். விபச்சாரங்கிறது என்ன அப்படின்னா, ஹேவிங் மெனி காட்ஸ், நிறைய தேவர்களை வச்சிருக்கிறது. இயேசு மாத்திரம் ஒரு தேவன் இல்லாம இயேசுவும் ஒரு தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறது. அதுல நம்மளுக்கு புரிதல் இருக்கும், ஆனா வாழ்க்கையில் அப்படி இருக்காது. பணமும் இருக்கும், ஆண்டவர் இருக்கு, உலகம் இருக்கும், ஆண்டவர் இருக்கிறோம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காத சந்ததி தான் பிரிச்சு வந்து சியோன்ல வரும். சியோன்ல வாழுகிற சந்ததி தான் இந்த ரெம்னன்ஸ், இந்த மெஷியாக்கு ரெம்னன்ஸ், இந்த நீங்க, அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சியோன்ல வாழுகிறவர்கள். இந்த டொமினியனை பற்றி பேசுறதுடைய ஃபைனல் ப்ராடக்ட் நான் இப்பவுமே சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில நான் சொல்லிடுறேன், சியோன்ல வாழுகிறவர்கள். எப்படி சியோன்ல வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். சியோன்ல வாழ ஆரம்பிக்கணும், சியோன்ல இருந்து பூமியில ஆளுகை சேர்க்கிறதுக்கான கிருபை இருக்கணும். கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்து பூமியில வந்து கர்த்தருடைய காரியங்களை சேர்க்கிறதுக்கு இருக்கணும். ஆண்டவர் நிறைய ஜெயங்களை வச்சிருக்கிறாங்க, நிறைய ட்ரோஃபியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, நிறைய ஆயுதங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, நிறைய லைக் நியூக்ளியர் பாம்ஸ் மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ற சக்தி இருந்ததுன்னா ஒரு நேஷன் ஃபுல்லாவே அதை கொண்டு வந்து போட்டு ஒரு நேஷன் ஃபுல்லாவே ரிவைவல கிரியேட் பண்ணிடலாம், ரிவைவல உருவாக்கிடலாம், ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய எழுப்புதலை உருவாக்கிடலாம்.
இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணியும் எழுப்புதல் வரலன்னா ஏதோ சம் மிஸ்டேக் இருக்குது. தானியேல் பாருங்க, ஒத்த ஆளா ஜெபம் பண்ணி ஃபுல் இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொண்டு வந்தாங்க. எஸ்தர் ஒத்த ஆளா ஜெபம் பண்ணி ஃபுல் இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வந்தாங்க. நெகேமியா ஒத்த ஆளா ஜெபம் பண்ணி முழு இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வந்தாங்க. ஒரு ஆளே ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும்னா இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணி எழுப்புதல் வரலன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக் இருக்கு. நமக்கு நிறைய புரிதல் இல்லை, நிறைய இது இல்லை. ஆண்டவர் வந்து நிறைய புரிதல் இல்லாமங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைகிட்ட கார் ஓட்டுறதுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு புரிதல் இல்லை, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நீங்க எவ்வளவு பாசமா இருந்தாலும் எவ்வளவு அன்பா இருந்தாலும் நீங்க காரை கொடுத்து போன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அது கொடுத்தனா உடஞ்சிரும், பிள்ளை பேரும் காரும் பேரும் எல்லாம் பேரும். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், அதனாலதான் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப நேசிக்கிறேன் அதனாலதான் வல்லமையில கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை, புரியணுங்கிற எண்ணம் இல்லை, மேல போகணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த எல்லாமே நம்ம புரியறதுக்கு நம்முடைய மனசு திறந்து இருக்கும் போது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மனசு திறந்து இருக்கும் போது ஆண்டவர் வந்து ஆளுகைகளை கொடுப்பாங்க. ஸோ ஆவியில மூவ் பண்ணணும்னா வாட்டர் புரிதல் வேணும், ஆவியில மூவ் பண்ணணும்னா பிளட்ல சில காரியங்கள் புரிதல் வேணும், டிஎன்ஏ ஃபார்மேட்ல சில அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், லேண்ட்ல பூமியில உள்ள சில அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், கண்கள்ல சில அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், மைண்ட் காக்னிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்ல சில மென்டல் சில புரிதல் வேணும். எல்லாமே ஆளுகைக்குள்ள போகணும், எல்லாமே ஆண்டருக்குள்ள இம்மர்ஸ்டா இருக்கணும். ஸோ இம்மர்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த இதுக்குள்ள போயிட்டு சரி, இப்போ ஃபுல் ஸ்ட்ரக்சர் இம்மர்ஷன்ல இருக்கும்போது இருக்கிற இந்த சமயத்துல ஆண்டவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து வாக்கு தத்தம் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு அடுத்த பக்கம் தாவறதுக்கு ஒரு வசனத்துல இருந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசினது வந்து இன்ட்ரோடக்ஷன், 3 கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிட்டு இனிமேல் நம்ம கீ சாவியை வச்சு ஆளுகைக்குள்ளாக போகிறதுக்கான முதல் சாவியை வச்சு நம்ம எடுக்க போறோம். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு மோசமா இருக்குது. மேல இருந்து ஆளுகை பண்றான் பாபிலோன் இருக்குது, சீசன் அவன் கையில இருக்குது, காலங்கள் அவன் கையில இருக்குது, ஏன்ஷியன் வேஸ் எல்லாம் அவன் கையில இருக்குது, எல்லாத்தையும் வந்து ஆளுகை பண்ணுகிறான். ஆனா இயேசுவும் அடுத்த பக்கம் வேற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நம்மளுக்காக மறைச்சு வச்சிருக்காங்க. சீயோனுடைய நிலைப்பாடுகளை மறைச்சு வச்சிருக்காங்க, ஜீவ தண்ணீர் ஆயத்தமா வச்சிருக்காங்க. எவனுக்கு தாகம் இருக்குதோ அவன் மட்டும் வான்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தரவே நான் சொல்லவே இல்லை. உனக்கு வேணும்னா வந்துக்கோ, உனக்கு எவ்வளவு பசிக்கோ அவ்வளவுக்கு வந்து எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளவு தாகமா இருக்கோ அவ்வளவுக்கு வந்து எடுத்துக்கோ. உனக்கு பசிக்கலன்னா உனக்கு கிடையாது, உனக்கு தாகலன்னா உனக்கு கிடையாது. வறண்ட நிலத்துல தான் ஆறுகள் வரும். அதாவது அவாந்தர வழி தான் ஏதேன் தோட்டமா மாறும், வனாந்தரத்துல தான் புதிய வழி உருவாகும். ஆண்டு வனாந்தரத்துல இருக்கவங்க உங்களை கொண்டு போறாங்கன்னா புதிய வழி உருவாக்குறதுக்கு தான் கொண்டு போறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஆண்டு வந்து உங்களை உடைப்பாங்க. எதுக்கு உடைப்பாங்கன்னா புதிய வழி உருவாக்குறதுக்கு. இல்ல எனக்கு பழசு மாதிரி இருக்கட்டும் இருக்குன்னு தேவையில்லை, தாகம் உள்ளவனுக்கு தான் புதிய வழி. நம்மளுக்கு எல்லாம் தவிக்குது, அதனால நம்ம புதிய வழிக்குள்ள போக போறோம். புதிய வழி போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு வசனத்துல இருந்து நம்ம வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஆசையான, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம். ஆண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற சில வார்த்தைகளை நான் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய தொடர்ச்சி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸோ இயேசு எல்லாத்தையும் இது பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, அவருடைய சிங்காசனம் இதாயிட்டு. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us with every spiritual blessings in Christ Jesus. God the Father has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ Jesus. அதாவது அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். In heavenly places, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல, ஒவ்வொரு வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னதங்களிலே, ஹெவன்லி பிளேசஸ். இயேசுவுக்குள்ளாக ஒரு பொசிஷன் இருக்குது, இயேசுக்குள்ளாக ஒரு பொசிஷன் இருக்குது. எல்லாம் ஜெயிச்ச இயேசுக்குள்ளாக ஒரு பொசிஷன் இருக்குது. அது எங்கன்னா உன்னதங்களிலே. அது ஆக்சுவலா எங்க இருக்குதுன்னா இதுக்கு மேல இருக்குது, இதுக்கு மேல இருக்குது. அதாவது இந்த இடத்துல பாபிலோன் இருந்து ஆளுகை பண்ணாலும் சீயோனுடைய பொசிஷன் எங்க இருக்குதுன்னா இதுக்கு மேல இருக்குது. ஆக்சுவலா இது வந்து ஆதாமுடைய சிங்காசனம். ஆதாமுடைய சிங்காசனம் தான் லூசிபருக்கு கொடுக்கப்பட்டுட்டு அவன் இங்க இருந்து தான் டைம்ஸ் அண்ட் சீசன்ஸையும் ஏரையும் லேண்டையும் சீயும் கண்ட்ரோல் பண்றான். இந்த இடத்துல இருந்து தான் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். கிங் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ், கிங் ஆஃப் த ஃபியூச்சர் மாதிரி இங்க இருந்து இது பண்றான். ஆண்டவனுக்கு கொடுத்த பேர் வந்து காட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் அதிபதின்னு தான் பேர் கொடுத்தாங்க. காட் ஆஃப் திஸ் எர்த்துன்னு தான் அவனுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க இருந்து காடு மாதிரி, எர்த்துக்கு காடு மாதிரி இருந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் வந்து ஜெயிச்சாங்க, சிலுவையில மறிச்சு ஜெயிச்சாங்க. மறிச்சு எங்க போனாங்கன்னா இந்த இடத்துக்கு போல இதை தாண்டி இன்னொரு ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சிங்காசனம் இருக்குது, இது த்ரோன். இந்த சிங்காசனம் என்ன சிங்காசனம்? இயேசுவினுடைய
இது இயேசுவினுடைய சிங்காசனம், ஜீசஸ் உடைய சிங்காசனம். இப்போ என்ன வசனம் அந்த வசனம் வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள், இன் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பொசிஷன் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பொசிஷன் இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பொசிஷன் இருக்குது. என்ன பொசிஷன்? அது உன்னதங்களில் இருக்குது. அது எங்க இருக்குதுன்னா ஆவிக்குரிய இருக்குது. அந்த இடம் என்ன இடம், எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா எல்லா பிளெஸிங்கும் இது பண்ணிருக்குது. இது ஆசீர்வதித்திருக்க போகிறார்ல, ஆசீர்வதிப்பார் இல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் a basic linchpin that turns your dimensions into something different, turns your complete spiritual walk into a matured walk. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு செகண்ட்ல புரட்டி போகிற பயங்கரமான வசனம் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய பேசிக் லிஞ்ச்பின் வசனம் இதுதான். என்ன வசனம்னா, சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்க போகிறார் இல்ல, ஆசீர்வதிக்க முடியும் இல்ல, ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார் இல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed me with all spiritual blessings in heavenly places. So இருக்கிற இடத்துல இந்த வசனத்தை 4 பேர் கேட்கிற மாதிரி சத்தமா இந்த வசனத்தை வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப 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 பயங்கரமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவருடைய புத்திர சுவிகாரமா இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். இதை பற்றி நம்ம டீடைல்டா பிறகு நம்ம படிப்போம். இப்போ இந்த த்ரோனுடைய பொசிஷன் எப்படி பொசிஷன் அப்படின்ட்டு கீழே உள்ள வசனங்கள்ல டீடைல்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்துல கீழே உள்ள வசனங்கள்ல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் கிறிஸ்துவை மறுத்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் மகிமையை காணும்படியாக இப்படி நடக்குது. அடுத்து 21 வசனம் பாருங்க. இந்த பொசிஷன் என்ன பொசிஷன்? இந்த பிளெஸிங் உடைய பொசிஷன் என்ன பொசிஷன்? எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருனார். சம பயங்கரமான வசனம், பயங்கரமான டொமினியன் ஓரியன்டட் வசனம், டொமினியன் வசனம். ஆண்டவருடைய பொசிஷன் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருக்குது, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது. இப்ப இந்த இது அப்படியே இங்க வரையறேன். சோ இந்த இடத்துல ஒரு சிங்காசனம் இருக்குது, ஒரு த்ரோன் இருக்குது. அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு சிங்காசனம். இது என்ன, எப்படி இது வந்து இதா இருக்குது பாருங்க. எல்லாம் எதுக்கு மேல இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபாலிட்டி, எல்லா துரைத்தனங்கள், அதுக்கப்புறம் எல்லா அதிகாரங்கள், பவர், அதுக்கப்புறம் மைட், டொமினியன், எல்லா கர்த்தத்துவங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற நேம்ஸ், அதுக்கப்புறம் இன் ஹெவன்லி பிளேசஸ், எல்லாத்துக்கும் மேல ஹெவன்லி பிளேசஸ்ல மேல இருக்கிற ஒரு பொசிஷன், எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரங்கள், இதெல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கலாம்னா எல்லாம் ஒவ்வொரு லேயரா எடுத்துக்கலாம், ஒவ்வொரு ரெம் எடுத்துக்கலாம், ஒவ்வொரு உலகமா எடுத்துக்கலாம். ரெம் அப்படின்னா உலகம் அர்த்தம். எல்லாம் ஒவ்வொரு உலகத்தின் காரியமானது. சோ இந்த இடத்துல என்ன த்ரோன் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, இந்த பிசாசு பாபிலோன்ல இருந்து என்ன பாபிலோனுக்குள்ள என்னத்தை கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த சீட்ல உட்கார்றதுக்கு ஒருத்தன் வக்கனையா இல்லாததுனால, லீகலா இல்லாததுனால இந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா லீகலா இந்த இடத்துல ஒருத்தர் வந்து உட்கார முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த த்ரோனை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இயேசுவுக்குள்ள இருக்கிற அந்த உன்னதங்களில இருக்கிற இந்த இடத்தை வந்து இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா, லொகேட் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லாட்டி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, எல்லா அதிகாரங்கள், எல்லா கர்த்தத்துவங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா துரைத்தனங்கள், அதுக்கப்புறம் எல்லா நாமம், எனி நேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாபேல் இதை கட்டும்போது அவங்க வந்து நம்ம எல்லாம் மேலே ஏறி ஒரு நாமத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு நாமத்தை கிரியேட் பண்ணணும். யூ ஷுட் நோ ஹவு டு கிரியேட் a name in the spiritual realm. ஒரு நாமத்தை எப்படி ஆவிக்குரிய மண்டலத்துல ஸ்பின் பண்ணி கட்டணும்னு தெரியணும். நாமத்தை கிரியேட் பண்ணாம மண்டலங்கள்ல நிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. There are so many realms and dimensions. There are so many protocols and movements in the spirit realm. ஆவிக்குரிய உலகம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லேயர் உள்ள உலகம் கிடையாது. ஆவிக்குரிய உலகம் அப்படிங்கிறது பல மண்டலங்கள் உள்ள உலகம், பல லேயர் உள்ள உலகம். நம்மளுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப, நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ப அந்த உலகங்கள் நமக்கு வந்து திறக்கப்படும். ஆண்டவர் சும்மா எல்லாத்தையும் திறந்து போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து தாகம் இருக்குதோ, ஜீவ தண்ணீர்ல எவ்வளவு தூரத்துக்கு லேயருக்குள்ள போகிறதுக்கு இது பண்ணி இருக்குதோ, ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ள எவ்வளவு
தூரத்துக்கு உள்ள போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆசையும் தாகமும் விசுவாசமும் பசியும் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து ரிவீல் ஆகும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த த்ரோனுக்குள்ள இருக்கும். ஒவ்வொன்றும் சில சில குட்டி குட்டி த்ரோன்ஸ் இருக்கும். ஒரிஜினலா உன்னதங்களிலே ஒரு இது இருக்கும். அந்த பொசிஷன் லிட்டரலா என்ன பொசிஷன் அப்படின்னா, உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. லிட்டரலி வாட் இஸ் திஸ் பொசிஷன் அப்படின்னா, இட் இஸ் தி ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். இதை எழுதி வச்சுக்கோங்க, நம்ம பிறகு இதை பற்றி நம்ம கற்றுக்கணும். இந்த ஒரிஜினல் இந்த இடம் வந்து பிதாவினுடைய வலது பார்சம், ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். இது சும்மா ஒரு வார்த்தை சொல்லணும்னா, யூ டோன்ட் எண்ட் அப் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர், யூ பிகின் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். உங்களுடைய ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நான் சொல்லும்போது மாறி இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, பிறகு நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த இடத்துல போய் இறங்கி போய் நிற்க மாட்டோம், அந்த இடத்துல தான் ஆரம்பிப்போம். சரி, அடுத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி putting everything under the feet of the Father. ஜீசஸ் எல்லாத்தையும் இயேசுவுக்கு கீழே கொடுக்குறாங்க. இதெல்லாம் இயேசுவை பற்றி உள்ளது. என்ன நம்மளை பற்றி உள்ளதுல எல்லாம் இயேசுவை பற்றி உள்ளது. இயேசுவை பற்றி உள்ளது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருமாகிய நிறைவாகிய சரீரமானிய சபை. அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருமான நிறைவாகிய பாடி, சரீரம். அது யாருன்னா நம்ம. அவ எல்லாவற்றுக்கும் மேல தலை அவர். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணவர். இப்ப இந்த இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்ச இந்த இயேசு தான் சொல்றாங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சகல உன்னதங்களிலே ஆசீர்வதிக்க போகிறாருல்ல, ஆசீர்வதிக்கணும் ஆசைப்படுறாருல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். யூ ஹேவ் தட். எப்படி உங்களுக்கு கை இருக்குதோ, எப்படி உங்களுக்கு கிட்னி இருக்குதோ, எப்படி ஒரு ஆர்கன் கொடுக்கப்பட்டிருக்குதோ, அதே மாதிரி ஒரு ஆர்கன் மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. All you have to do is know that you have that பொசிஷன். உங்களுக்கு முதல்ல அது தெரியணும், இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் எப்படி உட்காரணும்னு தெரியணும். உட்கார்ந்து எப்படி ஆளுக பண்ணணும்னு தெரியணும். நீங்க ராஜாவா இருந்தா ராஜ்யம் இருக்கணும். ராஜ்யம் இல்லைன்னா நீங்க ராஜா கிடையாது. So you should know how to rule. ஆளுக பண்றதுக்கு தெரியணும். ஆளுக பண்றதுக்கு முதல்ல சிங்காசனம் இருக்குன்னு தெரியணும். சிங்காசனத்துல உட்கார தெரியணும். எப்படி உட்காரணும்னு தெரியணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி கிங்டம் ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியணும். எப்படி இது பண்ணணும்னு தெரியணும். நீங்க வந்து இழப்பீங்கன்னு தெரிஞ்சா ஆண்டவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. அதான் முதலே சொன்னேன். அதுக்கு அதிகாரத்துக்கு வேணும் அப்படின்னா கையில அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்படணும்னா மெச்சூரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதுல உங்க கையில நம்பி கொடுத்தா வச்சுக்கோங்கன்னு தெரிஞ்சாதான் ஆண்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டிக்குள்ள நம்ம வந்து போகணும். சரி, இது ஆண்டரை பற்றி இயேசுவை பற்றி உள்ளது நமக்கு ஒரு பொசிஷன் இருக்குன்னு தெரியும். இதே எபேசியர்ல இன்னொரு ஒரு வசனம் இருக்குது. அதோட நம்ம வந்து இன்னைக்குள்ள பைபிள் கிளாஸை முடிப்போம். எபேசியர் 2 அதிகாரம். எபேசியர் 2 அதிகாரம். 2 அதிகாரம் முதலாம் வசனம் சில வசனங்கள் வாசிப்போம். எல்லா வசனத்தையும் வாசிக்கல, சில வசனங்கள் வாசிப்போம். அடுத்த கிளாஸ்ல இந்த இடத்துல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது பாபிலோன்ல மாட்டின உங்களை, பிசாசுக்கு கீழே இருந்தவங்களை, பார்வோனுக்கு கீழே இருந்தவங்களை, அதை சொல்ல மறந்துட்டேன். பார்வோன் ஆக்சுவலா ஒரு வாட்டர் கிங். பார்வோன் வந்து வாட்டர் கிங். எகிப்துங்கிறது ஒரு வாட்டர் உடைய தண்ணி உடைய ராஜ்யம். எகிப்து வந்து தண்ணீர் உடைய ராஜ்யம். நைல் நதி வந்து தண்ணீர்னால உருவாக்கப்பட்டிருக்கிறது. பார்வோன்கிறது தண்ணீர் உடைய ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் அது. அதனாலதான் அவர் வந்து எல்லா மீனையும் அடிப்பார். எல்லா மீனும் செத்து போவோம், தண்ணி ரத்தமா மாறும், எல்லாம் தண்ணி ஓரியன்டாவே அடிப்பார். பிறகு மோசே எங்க இருந்து வந்தான்? ஜலத்தினாலே வந்தான். வாட்டர்ல இருந்து வெளியே வந்தான். அவன் வாட்டர்ல இருந்து அவன் வந்து அடிக்கிறவனா வெளியே வரான். அதுக்கப்புறம் வெளியே கூட்டிட்டு வரும்போது ரெட் சி வருது, சிவந்த சமுத்திரம் வருது. சிவந்த சமுத்திரத்தை அவங்க வேனுக்கிட்டே சிவந்த சமுத்திரம் மேல வழியா ஷிப் ஏறி போகல, சிவந்த சமுத்திரம் வந்து போட் வச்சு போல, சிவந்த சமுத்திரத்தை பிச்சு நடுசு வழியா நடந்து போனாங்க. நடுசுல நடந்து போகும்போது ஒரு வசனம் இருக்குது, லேவியத்தான் தலையில குத்திட்டு போனாங்க. லேவியத்தான்ங்கிறது which is a creature, the ruler of the sea, அதாவது dragon of the sea ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 27:1 பர வீட்டுல போய் வாசிங்க. ஏசாயா 27:1 dragon of the sea, லேவியத்தான் இருக்கு. லேவியத்தான் பயங்கரமான ஒரு பிசாசு, ஒரு டிராகன். அதுக்கு தான் சி கொடுக்கப்பட்டிருக்கிற. சீல அதாவது லஸ்ட் ஸ்பிரிட், அந்த வாட்டர் ஸ்பிரிட்ஸை கண்ட்ரோல் பண்ற மெரைன் ஸ்பிரிட் உடைய கிங்டம் உள்ள ஒரு இது. சோ எகிப்து அது ஃபுல்லாவே ஒரு வாட்டர் கிங்டம். சரி, அது பக்கம் போட்டு அதை சொல்றது மாதிரி இருந்தது. சோ இப்ப ஃபுல்லா எல்லாத்துக்கும் மேல இது கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளை உயிர்ப்பித்தார். இதுல இருந்து உயிர்ப்பித்து என்ன பண்றாங்கன்னா எங்க போய் வைக்கிறாங்க பாருங்களேன். இயேசு உயிர்ப்பித்து எந்த இடத்துல வைக்கிறாங்க பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க. முற்காலத்திலே, அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முற்காலத்திலே, பாஸ்ட் டென்ஸ். உங்களுடைய பிரசன்ட் டென்ஸ் ஆண்டவர் எப்பவும் எப்படி பார்ப்பாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் பார்ப்பாங்க. நீங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த கரண்ட் பொசிஷனை இயேசுடைய கண்படி பார்க்கும்போது இயேசு அதை என்ன சொல்லுவாங்கன்னா முற்காலத்திலே. இப்ப பாருங்க, முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளையினிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருந்தீர்கள். யுவர் அண்டர், இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது, யுவர் அண்டர் த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர், பாபிலோன்.
முற்காலத்துல இது வந்து முற்காலம். இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது முற்காலம். இதுவரை நான் சொல்லிட்டு இருந்தது இவன் எல்லாத்தையும் பண்ண முடியும் நான் சொல்லிட்டு இருந்தது ஆண்டோடைய பார்வையின்படி முற்காலம். அவன் தோத்தவன், அது கூட நமக்கு தெரியாம பிரசன்னஸ்ல அவன் இருக்கான்னு நினைச்சுக்கோ. இப்ப அவன் ரூல் பண்ண முடியும். யார் மேல ரூல் பண்ண முடியும்? யார் மேல ரூல் பண்ண முடியும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் இடத்துல அவன் ரூல் பண்ண முடியும். இப்போ பாபிலோன் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு சிலுவையில மரிச்சதுனால பாபிலோனை கம்ப்ளீட்டா ஓச்சு, கம்ப்ளீட்டா அவனுடைய ரூலை எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவன் ஆக்டிவேட் ஆக முடியும். ஆனாலும் அவன் வந்து இது பண்ண முடியும். இயேசு சிலுவையில மரிச்ச உடனே இரண்டாம் வருகை வந்து பூமி வந்து ரெஸ்டோர் ஆகல, கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் ஆகல. வெளிப்படுத்தல் 21-22 நடக்கல. இயேசு மரிச்சு வந்த உடனே பிசாசு கம்ப்ளீட்டா பூமியை விட்டு போய் அவன் வந்து நரகத்துக்கு போய் கம்ப்ளீட்டா வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி நடக்கல. அப்படி நடக்காம இன்னும் பிசாசு பூமியில சுத்திட்டு இருக்கிறான். இயேசு மரிச்சு ஜெயிச்சு உன்னதத்துல ஏறி அவர் உட்கார்ந்து வலது பாசத்துல உட்கார்ந்த பிறகும் பூமியில இது பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா யாரை ஆக்சஸ் பண்ண முடியும்? ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைய ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இப்போ இந்த ரூல் பண்ண முடியும். யாரை ரூல் பண்ண முடியும்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளையை தான் ரூல் பண்ண முடியும். ஆனா கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளை வந்து உட்கார்ந்துட்டோம்னா மாட்டிச்சு, இது பண்ணிச்சு. அதான் முதல் கிளாஸ் வந்து சொல்றேங்க. அந்த ரூல், அந்த இடம் வந்து நியூட்ரல் ரூம், லீகலா நியூட்ரல் ரூம். யார் ஆளுக பண்றாங்களோ அவங்களுக்கு கீழே. இப்ப திருநெல்வேலிக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சிங்காசனத்தை இங்க இருக்கிற ஆட்கள் ஏறி உட்காரலன்னா அது எம்டியா இருக்காது. இன்னொருத்த வந்து உட்காரும். யார் உட்காருவா? பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர், ஆகாயத்தின் பிரபு அது மேல உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்து என்ன பண்ண முடியும்? ஏரை கண்ட்ரோல் பண்ண முடியும், சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியும், இருக்கிற திரளான தண்ணீர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், பாஷைக்காரர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ணாலும் மண்டையிலே ஏறாதபடி செய்ய முடியும். ஏன்னா மேல இருக்கிற வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான். கீழே இருக்கிற சர்ச் எல்லாம் இருண்டு போயிருக்கும். சர்ச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும். உள்ள இருக்கிற ஜனங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சர்ச்சில் நடுசுல ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும். அதாவது சர்ச்சுக்குள்ள இருக்கிற பலிபீடம் உடைஞ்சிருக்கும். எல்லா ஜனங்களும் முட்டு போட்டிருப்பாங்க. உடைக்கப்பட்ட பலிபீடத்துல முட்டு போட்டிருப்பாங்க. பலிபீடம் மட்டும் உடைக்கப்பட்டு வேற ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருந்தா யாரை தொழுது கொள்றீங்க? கேட்க வேண்டிய பயங்கரமான கேள்வி. பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்க கூடாது. சர்ச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கும். மேல வேற ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருக்கான். கீழே இருக்கிற ஜனங்கள் வந்து எவ்வளவு பெரிய கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, ஜெப வாழ்க்கை ஒழுங்காவே இருக்காது, சீராவே இருக்காது. நல்ல ஜெபம் பண்ணாங்கன்னா 2 நாள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, 3 நாள் விழுந்துருவாங்க. ஏன் விழுறாங்க? சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஒட்டைறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். சூரியன் மேல சந்திரன் மேல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். சூரியன் மேல சந்திரன் மேல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஈஸியா உங்களுடைய பிரேயர் லைஃப் உடைக்கப்பட்டுரும். ஈஸியா வீட்டுல சண்டை வந்துடும். ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது, எப்படி வருதுன்னே தெரியாது. திடீர்னு சண்டை வந்துடும், திடீர்னு ஏதாவது நடந்துரும், ஏதாவது சொகவினம் வந்துடும், ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் வந்துடும், ஏதாவது இழப்பு வந்துடும். something will happen because someone else is programming. மேல ஏறி உட்கார்றதுக்கு ஆள் இல்லாம தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல அது வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கவங்க கிடையாது, இது முற்காலம். நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகணும். எந்த இடம்னா உயிர்ப்பித்தார், ஹல்லேலூயா, அந்த இடத்துக்கு போகணும். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது பாருங்க, அதுதான் சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அது நமக்கு தெரியும், கூட உயிர்ப்பித்தார். இப்போ உங்களுடைய பொசிஷன் என்ன? 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிப்போம். சத்தமா வாசிங்களா இருக்கிற இடத்துல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, பை பர்ஃபெக்ட் கிரேஸ், தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்கதாக. நல்ல ஹெவி அட்ஜெக்டிவ், பயங்கரமான ஒரு பயங்கரமான இது. அடுத்த வசனம், வாட் இஸ் யுவர் பொசிஷன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்ய போகிறார். இல்ல, கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அது எந்த இடம் தெரியுதா? அது எந்த இடம்? ஏற்கனவே அந்த இடத்த பார்த்தோம். இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தோம். உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும் செய்தார். அதாவது ஆதாம் இதை தான் இழந்து கொடுத்தான். அப்ப ஆண்டவர் என்ன ரெஸ்டோர் பண்ணிருக்கணும், என்ன திருப்பி கொடுத்துருக்கணும்? இந்த இடத்த திருப்பி கொடுத்துருக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்த திருப்பி கொடுக்கல, அவர் வந்து அவர் இடத்த கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தை கொடுத்துட்டு பிகம் மை சப்ஜெக்ட்னு சொல்லல, இஃப் யூ கேன் கம் அண்ட் சிட்னு சொல்றாங்க. என் கீழே இருந்து இது பண்ண, நான் உனக்கு தேவனா இருப்பேன், நீ குமாரனாமா இருப்பாய், சிலங்களுக்கு ஜனமா இருப்பாய். ஸோ வாட் எவர் யூ பொசிஷன் யூ வாண்ட் டு சூஸ், பட் இட் இஸ் அவைலபிள். உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற இடம் இயேசுவின் சிங்காசனம். இல்ல, எல்லாத்துக்கும் மேல இருக்கிற இடம் இயேசுவின் சிங்காசனம்.
இந்த பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏருக்கு இருக்கிறதுக்கு மேல இருக்கிற இடம் இயேசுவின் சிங்காசனம். பாபிலோனுடைய திரளான தண்ணீர்களுக்கு அந்த ஜாதிகள் மதுவை குடிச்ச அந்த இடத்துக்கு மேல இருக்கிற இடம் இந்த சிங்காசனம். உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்காத இடம் தேவனுடைய சிங்காசனம். உலகத்தோடு வாழாத ஒரு இடம், உலகத்துல வாழ்ற எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா, பிசாசுக்கு பேர் என்ன, அவன் தான் தகப்பன்கிற பேர். நீங்க எல்லாம் பிசாசுடைய குமாரர்களா இருக்கிறீங்கன்னு யோவான்ல வரும். நீங்க அவன் விருப்பப்படி செய்றீங்க, நான் சொல்ற மாதிரிலாம் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க அவன் தான் உனக்கு பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா அவனுடைய பிள்ளை, பிசாசனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒரு இடம், அவன் ஹேண்டில் பண்ற ஒரு பொசிஷன். இப்போ ஆண்டு வேற ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க, உன்னதங்களில அவரோட கூட உட்கார்ந்து செய்கிற ஒரு பொசிஷன். இந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா, இது அப்படியே இதுல வந்து அட்டாச் ஆகி இதை பிரேக் ஆகி இதோட மேல உள்ளது படி உங்க உட்கார தெரிஞ்சிச்சுன்னா லீகலா எல்லாத்தையும் ஆளுகை செய்யலாம். லீகலா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுகை செய்யலாம். காலங்களை தீர்மானிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காலங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நாட்கள், வருடங்கள், லேண்டு, சி, பிறகு பாஷைக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய கிருபைகளுடைய போர்ட்டலை ரிலீஸ் பண்ற சக்தி, ஏஞ்சலிக் ரெம பூமியில திறக்குகிற ஒரு பயங்கரமான கிருபை, இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கான வழிய ஆயத்தப்படுகிற ஒரு கிருபை. வழியை ஆயத்தப்படுத்தாம இயேசு 2ஆம் வருகை வரவே செய்யாது. அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனிதன் தான் ஆயத்தப்படுத்த முடியும். அது வந்து தேவர்கள் வந்து ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. நீங்க நம்மளாலும் சரி நம்பட்டாலும் சரி அதான் கதை. அது மனிதர்கள் தான் அந்த வழியை ஆயத்தப்படுத்துவாங்க. மனிதர்கள் ஆயத்தப்படுத்தும் போது மட்டும்தான் தேவனுடைய வருகையும் அவருடைய காரியங்களும் பூமியில வந்து நிறைவேற்றப்படும். ஒரு சந்ததி எழும்ப போது, கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு சந்ததி எழும்ப போது, பூமியை கம்ப்ளீட்டா ஆண்டு கொள்ளுகிற ஒரு சந்ததி எழும்ப போது, எளிமை உள்ளவர்கள், கர்த்தருடைய பிரிமை இருக்கிறவர்கள் அவருடைய சிங்காசனத்துல இருந்து ரிலீஸ் பண்ணுகிற ஒரு காரியம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு மட்டும் அந்த இடத்துல போய் அமர முடியும் சார். அது ஒரு குவாலிட்டி ஆஃப் பீயிங் சீட்டட் அட் தி த்ரோன். சரி, உன்னதங்களிலே அவரோட கூட அந்த பொசிஷனை ஆக்சஸ் பண்ற ஒரு கிருபை. ஸோ ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறதுல உண்மையான அழைப்புல ஒரு காரியத்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ லிட்டரலா ஆண்டு நம்மளுக்கு என்ன இடத்த வச்சிருக்காங்கன்னா, ஆதியாகமம் 1:26 உள்ள இடம் கிடையாது, அதை விட தாண்டி இருக்கிற ஒரு இடத்த ஆண்டு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த இடம் ஒன்று இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும், அந்த வாட்டர்ங்கிற ஒரு விஷயத்துக்கும், ஆவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும், உன்னதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பேசிக்கிறோம்னா, வாட்டர் பற்றி பேசணும், நம்ம ஒரு வாட்டருங்கிறது பேசணும், நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தினுக்கும் வாட்டருக்கும் உள்ள கண்டென்ட் பற்றி பேசணும், ஆவிக்குரியதுக்கும் வாட்டருக்கும் உள்ள கண்டென்ட் பற்றி பேசணும். இயேசு வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, பேப்டிசம், அந்த இம்மர்ஷன், அந்த ஸ்டார்டிங் பொசிஷனே டொமினியன் ஓரியன்டா அது இருந்தது அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள பார்த்தோம். ஸோ ஒரு அனுபவத்தை நம்ம பேசணும், இம்மர்ஷன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பேசணும். அந்த இம்மர்ஷன் இயேசுக்குள்ளாக அப்படிங்கிறது தான் இம்மர்ஷன்ங்கிற அனுபவம். அதாவது எபேசியர் 1:3 நம்ம பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் தான் அது இருக்குது. இம்மர்ஸ்ட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அப்படின்னு இருக்கு. ஸோ கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புரியறதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் டைம் எடுத்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து உங்களுக்கான ஒரு இடம், ஒரு சிங்காசனம் இருக்குது, உன்னதங்களில் இருக்கிற ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனம் எந்த சிங்காசனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இயேசுனுடைய சிங்காசனம் என்னன்னு பார்த்தோம், அது வலது பார்சத்துல இருக்கிற அந்த சிங்காசனம். இப்ப எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடம் என்னன்னா, உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார்ந்து செய்தார். 2 பேரும் ஒரே சேர்ல உட்கார்றதுக்கான ஒரு கிருபை மாதிரி ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். 2ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம், 7ஆம் வசனத்தை பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட் கிடையாது. இது எதிர்காலத்துல நீங்க இறந்ததுக்கு அப்புறம், பரலோகம் போனதுக்கு அப்புறம், ஆண்டவரே கத்தாவே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. உட்காரவும் செய்தார், அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. இஃப் யூ நோ ஹவு டு ஹேண்டில் அண்ட் ஹவு டு ஆக்சஸ் தீஸ் பிளேசஸ், இந்த இடங்களுக்குள்ளாக போய் ஏறி உட்கார்ற அனுபவத்துக்குள்ளாக போக முடிந்தால் நம்மளால ஒரு பெரிய எழுப்புதல் பூமியில கொண்டு வர முடியும். உங்களால பூமியில ஒரு பெரிய அசைவை கொண்டு வர முடியும். ராஜ்யங்கள் ஒட்டையிற காரியங்கள் கொண்டு வர முடியும். பாபிலோன் ஸ்ட்ரக்சரை நொறுக்கிற காரியங்கள் கொண்டு வர முடியும். கம்ப்ளீட்டா ஒரு ஹெவி ரிவைவல பூமியில கட்டவிழ்க்க முடியும். பயங்கரமான ஒரு எழுப்புதல் ஆண்டவங்களை கொண்டு பூமியில கட்டவிழ்க்க முடியும். எவ்வளவு தூரத்துக்கு அது பவர்ஃபுல் அப்படின்னா, அடுத்த 70 வருஷத்துக்கு பிசாசு ஒரு வார்த்தை கூட பூமியில பேச முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு பயங்கரமான ஒரு ரிவைவல பூமியில வந்து ரிலீஸ் பண்ண முடியும், பூமியில வந்து கட்டவிழ்க்க முடியும். உண்மையா இந்த ராஜ்யங்கள் மேல ஏறி உட்கார்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த திரும்பியும் சொல்றேன், ஆண்டவர் எல்லாத்துக்கும் இதை கொடுக்க மாட்டாங்க, ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி தோஸ் ஹூ நோஸ்
those who know how to take their position, only to those who know how to move into the authority and take the power and have the dominion. உள்ள போகிறதுக்கான நாலேஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் கொண்டவனுக்கு மாத்திரம் தான் மெச்சூர் பீயிங், த மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காட். முதிர்ச்சி உள்ள தேவ ஜனங்களுக்கு தான், தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து கொடுப்பார். சாதாரண பிள்ளைகளுக்கு இல்ல, முதிர்ச்சி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பார். அந்த முதிர்ச்சிக்குள்ள எப்படி போகணும், எப்படி வாக்கிங் பண்ணணும், ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கதவுகளை எப்படி திறக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வருங்காலங்களில் நம்ம கிளாஸஸ்ல நம்ம கத்துக்குள்ள போறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஓட்டங்கள் மாற்றப்படணும். அதாவது சும்மா கேட்டுட்டு தூக்கி போடுறதுக்காக இந்த காரியங்கள் சொல்லப்படலை. இதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அதாவது இதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறது ஒரு தேவை கிடையாது. அதாவது ஆவியானவருடைய ஒரு மிகுந்த ஒரு பாரம் வந்து அதிகமா இருந்ததுனால இந்த காரியங்கள் வந்து பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்தது, என்னோடு சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், எங்களோடு சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு கம்யூனிட்டியா கர்த்தருடைய வருகைக்காக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாங்க. ஸோ எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி மொமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா உலகத்தோட வாழ்ந்துட்டு சும்மா எல்லாரும் கூடயும் சேர்ந்து அப்படியே சிங்கி அடிச்சுட்டு சாதாரணமா வாழ்ந்துட்டு அடுத்த பரிசுத்தவனா மாறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இட் ஷுட் ஹேவ் அன் இம்பாக்ட். உங்களுடைய வாழ்க்கை மாறணும், உங்களுடைய ஜெப நேரங்கள் மாறணும், யோசனை மாறணும், பிசாசு அழிக்கணுங்கிற அந்த கிரியைகளை அழிக்கணுங்கிற ஒரு வாஞ்சையும் வெறியும் மாறணும், ஆளுகை செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் மாறணும், உன்னதங்கள் அவருடைய சிங்காசனத்துல எனக்கு வச்சிருக்கிற அந்த சீட்ல நான் உட்காரணுங்கிறது மாறணும். நீங்க உட்காராம வேற இடத்துல இருந்து நீங்க என்னன்னாலும் செய்யலாம், ஆனா அந்த இடத்துல உட்கார தெரியணும். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல உட்கார்றதுக்கான இது வேணும். ஸோ எப்படி இந்த இடத்துக்குள்ள போகணுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பேசுவோம். அது முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் வழியா தான் நம்ம போக முடியும், வேற வழியா போக முடியாது. அந்த ஒரே ஒரு பாதை தான் இருக்குது, இதுக்கு பல பாதை கிடையாது. இந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு ஒரே ஒரு பாதை தான். அந்த ஒரு பாதையை தான் டச் பண்ண போறோம். டச் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பாதையை பிடிக்க போறோம். அந்த பாதையை அதை எலியா மாதிரி பிடிச்சு அதை இழுக்க போறோம். கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வைக்கிறதுக்காக அதை நம்ம செய்ய போறோம். செஞ்சு அதை பூமியில வைக்க போறோம். அந்த ஒரு ஏணியை உருவாக்க போறோம். கர்த்தருடைய பாதைகளும் தேவதூதருடைய பாதைகளும் பூமியில வரப்போகுது. நான் விசுவாசிக்கிறேன், பூமியில சீக்கிரமா திறக்கப்பட்ட கண்கள் உள்ள ஒரு காலம் வருது. தேவதூதர்களை காக்கா பார்க்குற மாதிரி பார்க்குற ஒரு காலம் வருது. ஒரு பயங்கரமான என்கவுண்டரிங் காலம் வருது. பூமி எல்லாமே அப்டேட் ஆயிட்டு, எல்லாம் 5G போயிட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டாங்க, பயங்கரமா பறந்து போயிட்டே இருக்கிறாங்க, வேகமா போயிட்டே இருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல இல்லை, பயங்கரமான ஸ்பீட்ல இருக்குது. இப்போ புதுசா ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்டகாசமான ஃபீச்சர். அடுத்தது வேற மாதிரி அது ரொபோட்டிக் மூவ்மெண்ட்ல அது வந்து நம்ம கையில சேர்ந்துரும். எப்படி மொபைல் வந்த உடனே நம்ம மொபைல் இல்லாம இருக்க முடியல, லேப்டாப் வந்துட்டு லேப்டாப் இல்லாம நம்மளால வாழ முடியல, அதே மாதிரி ஒரு ரொபோட்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. ரொபோட்டிக் மூவ்மெண்ட் வரும்போதுன்னா அது இல்லாம நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு பிரமாணங்கள் வரப்போகுது. அதாவது நான் காலேஜ் போறேன்னா என் பின்னாடி 2 ரோபோட் வரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு. ஸோ அதே மாதிரி காலங்கள்லாம் வரப்போகுது. அது வேகமா போயிட்டு இருக்குது. நம்ம மட்டும் தான் இன்னும் பழைய 2Gயை வச்சுக்கிட்டு, இன்னும் அது என்னது பழைய 2Gக்கு முன்னாடி ஒன்று உண்டு, யார் கூட மறந்து போச்சு, அந்த நார்மல் டேட்டா ஸ்பீடை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு அப்டேட். ஆண்டவர் வந்து ஆலயத்தை வந்து அப்டேட் பண்ண போறாங்க. ஆண்டவர் வந்து பூமியை வந்து அப்டேட் பண்ண போறாங்க. கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்க போறாங்க. நம்ம கிறிஸ்தவங்க மாற்றி அமைக்க போறோம். ஒரு கூட்டம் சேர்ந்தா போதும். we could change everything. we could turn everything. விசுவாசமா ஒன்றிணைந்து போதா போதும். என்ன சேர்ந்து ஒரு ரெம்னன்ட்டா, ஒரு சொசைட்டியா, ஒரு நெட்வொர்க்கா நம்ம மாறிட்டா போதும். எல்லாரும் ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரே ஆத்துமா, ஒரே மனம், ஒரே காரியம், டொமினியனை வச்சு சேர்ந்துட்டாலே போதும். பூமியில, நம்ம ஊர்ல இல்ல, பூமியில ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துடலாம். பூமியில ஒரு மிகப்பெரிய கட்டவிழ்ப்பை கொண்டு வந்துடலாம். உங்களுடைய கண் வந்து 24 மணி நேரம் திறந்திருக்கும். உங்களுடைய சென்சஸ் வந்து பயங்கரமா திறந்திருக்கும். உங்களுடைய பிரெயின் மேல ஒரு அப்பரட்டஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தருடைய அக்கினி தலை மேல இருந்தது. ஆக்சுவலா அந்த தலை மேல இருக்கிறது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹார்ன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. 7 கொம்புகள் மாதிரி இருக்கிறது. கொம்புங்கிறது வந்து ஒட்டுறது இல்லை, ஒற்ற ஃபீச்சர்ல அது முளைக்கிறது. அது தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு லிட்டரலா your soul will be open, கம்ப்ளீட்டா ஓபன் போர்ட்டல் உள்ள ஆத்மா வந்து தேவனோட இணைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பாடி கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறிடும். தேவனுடைய ஆலயமா இருக்கும். வேற மாதிரி மாதிரினா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு செல், ஒவ்வொரு பிளட் வெசல்ல இருக்கிற ஒவ்வொரு DNA ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்லி it will be touched by the spirit of God. தேவனுடைய ஆவியால தொடப்பட்டிருக்கும். ஏன்னா பேப்டிசம், இம்மர்ஷன், தேவனுக்குள்ளாக இருக்கீங்க. கம்ப்ளீட்டா இருக்கும்போது ஒரு ஃபுல் ஓபன் போர்ட்டலா இருக்கும்போது ஏதோ வானத்துல இருந்த
பரலோக வாசி ஒருத்தன் பூமியில நடந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து மாற்றப்படும், நம்முடைய காரியங்கள் மாற்றப்படும். ஒரு வேர்டு வாயை திறந்து பேசுனீங்கன்னா இட் வில் பிகம் அ போர்ட்டல். யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் போர்ட்டல் ஜஸ்ட் பை பிளெஸிங், ஜஸ்ட் பை ஓப்பனிங் யுவர் மவுத். வாயை திறந்தாலே போதும், பூமியில பயங்கரமான எழுப்புதல் உருவாக்கப்படும். ஜஸ்ட் ரீசெண்டா ஒரு கிளிப் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஜஸ்ட் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், எவ்வளவு நேரத்தில் ஆண்டவர் வர்றாங்கன்னு பார்ப்போம், ஸ்டாப் வாட்ச் ஓப்பன் பண்ணுங்க, ஒருத்தர் சொல்லுங்க ஸ்டாப் வாட்ச் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்றாரு. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், எவ்வளவு நேரத்துல ஆண்டு ஆகன்னு வர்றாங்கன்னு பார்ப்போம், இவ்வளவு சீக்கிரத்துல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் பண்றாங்க. 35 செகண்ட் அந்த இடம் ஃபுல்லா பேக் ஆகி இதாகி அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகி ஃபயர் ஆகி ஆளுகளுக்கு பயங்கரமா டங்ஸ்ல பேசி பயங்கரமா அந்த இடம் ஃபயர் அப் ஆயிடுச்சு. 35 செகண்ட்ஸ் புல்ட் ரிவைவல் அப்பான மீட்டிங். ஒரு மீட்டிங்ல ஒரு 35 செகண்ட்ல ஒரு ஆவியானவருடைய பிரமாணங்களை பூமியில ரிலீஸ் பண்ணாங்க. இமேஜின், நம்ம ஒரு இடத்துல போயிட்டு 2 வார்த்தை பேசுறது அந்த ஹோல் கம்யூனிட்டியே சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த வில்லேஜே மாறிச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3 நாள் ஒரு ஊர்ல தங்கியிருக்கீங்க, அந்த 3 நாள் இந்த ஊர்ல தங்கியிருக்கனால ஊரே மாறிட்டு, ஊரே பிரகாசம் ஆயிட்டு, ஊரே தேவையில்லாத மதுக்கடைகள்லாம் க்ளோஸ் ஆயிட்டு, ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஆவியில நிரம்பிட்டாங்க, எல்லாருமே டங்ஸ் பேசுறாங்க, எல்லாமே தேவனை தரிசிக்கிறாங்க, எல்லாருமே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளா மாறிட்டாங்க, எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுறாங்க, எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. ரோட்லலாம் உலங்கள் போட்டு அவங்க ஜெபம் பண்றாங்க, அங்கங்க இது பண்றாங்க, அங்கங்க எழுப்புதல் இருக்குது, அங்கங்க கர்த்தர் பேசுறாரு. ஜஸ்ட் பை என்டரிங் இன்டு a village you just create a fire. அப்படிப்பட்ட காலங்களுக்காக காத்து கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட காலங்கள் வரப்போகுது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாங்க, தேசங்களை அசைக்க போறாங்க. கேளு, நான் உனக்கு தேசத்தை தரேன் தான் வேதாகமத்தில் இருக்குது. ஆண்டவர் ராஜ்யங்களை தர போறாங்க. எப்படி நடக்கும்? பை பீயிங் சீட்டட் at the throne of God. கர்த்தரோடு இணைந்திருக்கிற, உன்னதத்திலே அவரோட சகல ஆசீர்வாதத்திலும் இணைந்திருக்கிற ஒரு அழகான அனுபவத்துக்குள்ள போகும்போது. சரி, இருக்கிறவங்களை கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது அடுத்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. இவ்வளவு தூரம் பேசுறோம், இது எல்லாத்துக்கும் பேர் இட் இஸ் a gift of God. It is a gift of God. It is not by what you do, by what you know, but it is a gift of God. மிகப்பெரிய ஒரு பரிசை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடியாக்கப்பட்ட கிஃப்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுவது, எப்படி அதுல நடப்பது என்பதுதான். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் நம்ம கத்துக்கிட்டோம். அது பிசாசினுடைய ராஜ்யத்துக்கு மேல வான மண்டலங்கள்ல ஆளுகை செய்த, ஏர் மண்டலங்கள்ல ஆளுகை செய்து, மைண்டை பெண்ட் பண்ணி பவர் வச்சு, சிந்தனைகளை குருடாக்கி, மனதை குருடாக்கி, வாயில வார்த்தைகளை பேச வச்சு, நிறைய பேர் தலையில பிசாசு இருக்கும். அந்த பிசாசு என்ன பேசுதோ அதுதான் மனுஷங்க வாயை திறந்து பேசுவாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா ஒவ்வொருடைய தலையிலும் ஒரு பிசாசு உட்காந்துரும். இங்க பேசும், அது பேச பேச வாயில வார்த்தைகள் வரும். லிட்ரலா நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இங்க என்ன பேசுதோ அதுதான் இருக்கு, அப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவு ஃபுல் கண்ட்ரோல் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பாதையை உருவாக்கி, சியோனுக்கு போகிற பாதையை உருவாக்கி, எல்லா அதிகாரங்கள், எல்லா கர்த்தத்துவங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா நாமங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்படுத்தி, எல்லாமே அவருக்கு கீழே தான் மேல்படுத்தி, அதுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை கொண்டு வந்து சிங்காசனத்துல ஜெயிச்சு, எனக்குள்ள எவெல்லாம் இம்மர்ஸா இருக்கிறானோ, எவெல்லாம் எனக்குள்ள மூங்கி இருக்கிறானோ அவனுக்கு நான் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமாகிய மேன்மையான அந்த உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நான் கொண்டு போவேங்கிற ஒரு பயங்கரமான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. இது உங்க அப்பா இவ்வளவு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்க அம்மா இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியாது, உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ யாரோ இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்க முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய கிஃப்டை கொடுத்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணாம இருந்தா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அதை வாங்காம இருந்தா நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. இந்த இருதயத்தை மட்டும் ஆயத்தப்படுத்தி டைரக்ட் பண்ணி, உங்களுடைய சிந்தனைகளை டைரக்ட் பண்ணி, என் சீட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், நான் உட்காரணுங்கிற ஒரு வெறியும், ஒரு வைராக்கியமும், பசியும், வாஞ்சையும். I feel the presence of some angels here. Flakati profa some prime Ibrahim Flekish.
அநேக சுருள்களை வைத்துக்கொண்டு இங்க பிரகாசமான தேவதூதர்கள் நம்ம மத்தியில இருக்கிறதை நான் உணர்கிறேன். எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் a mandate in their hand. ஒரு சுருள், சுருட்டப்பட்டிருக்கிற சுருள் கரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். The mandate is ready. இந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன். The mandate is ready. The mandate is ready. கட்டளைகள் ஆயத்தப்பட்டிருக்கிறது. கட்டளைகள் ஆயத்தப்பட்டிருக்கிறது. கட்டளைகள் ஆயத்தப்பட்டிருக்கிறது. Thank you, Lord. I release these words. இந்த வார்த்தைகள் அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அது எழுதப்படுவதாக, ஒவ்வொருடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்படுவதாக. Let them be sealed in the mighty name of Jesus. இதை கேட்கிற ஒருத்தர் கூட அந்த சீலிங்கை மிஸ் ஆகக்கூடாது. I command these sealings in the mighty name of Jesus by the authority that has been given to me. கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை இப்பொழுதே நான் பிரயோகப்படுத்தி I release the seal in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே அந்த முத்திரையை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய இருதயத்திலும் ஆவிலும் போடும்படியாக அதுக்கு கட்டளை கொடுக்கிறேன். அந்த mandate உங்களுடைய ஆவில இப்பொழுதே முத்திரைக்கப்படுவதாக. Let you literally feel it in the mighty name of Jesus. எந்த இடத்துல இருந்து கேட்டாலும், எந்த காலத்துல இந்த வீடியோவை கேட்டாலும் இப்பொழுதே உங்களுடைய ஆவியிலே அந்த முத்திரைப்பு உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் I command it in the mighty name of Jesus Christ. Let your life be completely transformed right now in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்து கூட உங்களுடைய வாழ்க்கை செல்வதாக. The pull of the sin, பாவம் இழுக்கிற பாவங்கள், உலகத்தினுடைய அந்த புல் இப்பொழுதே அது அற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அது முந்தின வாழ்க்கை, அது பழைய வாழ்க்கை, முற்காலத்திலே இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. Right now you are literally in the resurrected life. உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. Do you know the word? Do you understand that word? உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, செத்த வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. Resurrected life, seated at the right hand of the Father. உன்னதங்களில் அவரோடு சேர்ந்து இணைந்து ஆவியானவரோடு பிதாவோடு இயேசுவோடு இணைந்து வாழுகிற மகாபெரிய வாழ்க்கை. Let you be released into that life in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் வரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, கர்த்தருடைய கிருபைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக, இரக்கங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. Let the grace of the Holy Spirit be released right now in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறுரூபமாக்கப்படுகிற மகாபெரிய கிருபைகள், மறுரூபமாக்கப்படுகிற கிருபைகள், இயேசு உங்களை மாற்றுகிற கிருபைகள், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்கிற கிருபைகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறீர், நீர் வெளிச்சம் உள்ளவராய் இருக்கிறீர், உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர். திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிற வேசி அல்ல ஆண்டவரே, அதுக்கு மேலாக சியோன் மண்டலங்களில் இருந்து பூமியை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீர். பிசாசு எங்களுக்கு தேவன் அல்ல, இயேசுவே எங்களுக்கு தேவன். உலகம் எங்களுக்கு தேவன் அல்ல, இயேசுவே எங்களுக்கு தேவன். உலகத்தின் காரியங்களும் இச்சைகளும் இன்பங்களும் எங்களுக்கு ஆசைகள் அல்ல, இயேசுவே எங்களுக்கு இன்பமும் ஆசையும் தெய்வமாய் இருக்கிறார். நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சியோனிலே பிறந்தவர்கள், சியோனிலே வாழுகிறவர்கள், சியோனின் கெம்பீர சத்தத்தை கேட்கிறவர்கள். We are the frequencies of Zion. We are the mandate people of Zion. சியோனிலே வாழ்ந்து பிறந்து ராஜ்யத்தை பிரசாவம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யம் எழுப்பப்படுவதாக, பூமியிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சீக்கிரமாய் பூமிக்கு வருவீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளும் கிரியைகளும் மகாபெரிய உம்முடைய கரமும், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எல்லா காரியங்களிலும், ஃபைனான்ஸ் விஷயங்கள்ல, வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், எங்களை சுத்தி இருக்கிற காரியங்கள், எங்களுடைய பிளேசஸ்ல, எங்களுடைய ஸ்பேசஸ்ல, எங்களுடைய நாங்கள் வாழுகிற, நாங்கள் வேலை செலவு செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய ராஜ்யம் வந்து அமர்வதாக.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அதற்கான பாதைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அதற்கான கிரியைகளையும் செயல்களையும் வெளிப்படுத்தும். வருங்காலங்களில் அதற்கான ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உண்மையான அந்த ஸ்தலத்தை நாங்கள் எங்களுடைய பூமியில நாங்கள் கட்டவும், மேல இருக்கிற அந்த சிங்காசனம் திறக்கும்படியான கதவுகளை நாங்கள் கட்டவும், அந்த கதவுகள் திறக்கும்படியான சாவியை வைத்து எங்களுக்கு திருக்குகிற அந்த அனுபவங்களும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அப்படிப்பட்ட பாக்கியங்களை எங்களுக்கு தாரும். வரப்போகிற ஒவ்வொரு மேன்மையான கிளாஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் கைவிடி வர பண்ணுவீராக. Because only by the grace of God we learn these things. தேவனுடைய கிருபை நமக்கு தேவை, பயங்கரமான கிருபை தேவை. ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய ஆவியை கட்டி கட்டி எழுப்பும் ஆண்டவரே. இன்னும் உபவாசத்திலும் இன்னும் ஜெபத்திலும் தரித்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அதிசயங்களை செய்வீராக. அடுத்த வாரம் வரும்பொழுது அநேக சாட்சிகளோடு வருகிற கிருபைகளை தருவீராக. அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாக. ஒவ்வொன்றும் தேவனுடைய சமூகத்திலே அது ஏறெடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய பதில்கள் அவருடைய ஜெபங்களுக்கு கிடைப்பதாக, அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாக. இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்கட்டும். இந்த வாரம் கர்த்தருடைய செய்கைகளை பிரசவம் பண்ணுகிற வாரமாக இருக்கட்டும். இந்த வாரம் கர்த்தருடைய ஜீவன் ஊதி உயிர்ப்பிக்கப்பட்ட வாரமாய் இருக்கட்டும். கிருபையும் நாமமும் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.